வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய நாவல் விடிவை நோக்கி. அத்தியாயம் 1. வாழ்க்கை என்பது என்ன? அதுதான் பவானிக்கு புரியவில்லை. அவள் வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் உண்மையான வாழ்க்கையா? 30 வயசுக்குள் பலவிதமான ஏமாற்றங்களையும் சிறுமைகளையும் அனுபவித்து உலகத்திலிருந்து விலக்கப்பட்டவள் போல் பாயும் படுக்கையுமாக உயிர் இருந்தும் இறந்தவளாக நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறாளே, இதுதான் வாழ்க்கையா? ஏன் இப்படி ஆக வேண்டும்? ஏன் ஏன் இந்த கேள்விதான் திரும்ப திரும்ப அவள் உள்ளத்தை வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. நான் என்ன பாவம் செய்தேன் என்று இப்படி தண்டிக்கப்பட்டேன்? கேள்விகள்தான் பெருகின, பதில் கிடைக்கவில்லை. என் கதி ஏன் இப்படி ஆயிற்று? ஏன்? வாழ்க்கையே ஒரு பெரிய ஏன் ஆகிவிட்டது. சாதுவாய் பிறந்ததுதான் என் குற்றமா? சாதுவாய் பிறந்தது அவள் முதல் குற்றம். சாதுவாக இல்லாத ஒருவனை மணந்து கொண்டது அவளுடைய 2வது குற்றம். அந்த குற்றத்தின் விளைவுதான் இந்த ஆயுள் தண்டனை. அவர் ஏன் என்னை இப்படி நடத்த வேண்டும்? நான் எப்போதும் அவருக்கு அடங்கி அன்புடன் நடந்து கொள்ளவில்லையா? என்னை மனுஷி போல் அவர் என்றும் நடத்தவில்லை, எந்திரமாகவே நடத்தினார். ஆயினும் என் கடமையை நான் அன்போடு செய்து வரவில்லையா? பின் ஏன் இப்படி? அன்புக்கும் எல்லை உண்டு. அன்பு வெறுப்பாக மாறிவிட்டால் பிறகு அது என்றும் பழையபடி அன்பாக மாறாது. குற்றங்கள் மன்னிக்கப்படலாம். வெறுப்பு இருந்த இடத்தில் உணர்ச்சியற்ற ஓர் அமைதி தோன்றலாம். ஆனால் அன்பு மறுபடியும் தோன்றாது. சென்று போன அன்பு சென்று போன இளமை போன்றதுதான். அவள் அன்பும் மறைந்து போய்விட்டதா? அப்படித்தான் தோன்றியது. அன்பு இன்னும் எப்படி தங்கியிருக்கும்? பவானி ஆத்திரத்துடன் அறையை சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் படுத்திருந்த படுக்கை துல்லியமாக ஆஸ்பத்திரி படுக்கை போல் விளங்கியது. சுத்தமாக வைத்திருந்த அறையில் அதிக சாமான்கள் இல்லாமல் அவசியமானவை மட்டுமே இருந்தன. தலைமாட்டில் ஒரு மேஜை, அதில் அவள் சௌகரியத்திற்காக தேர்ந்தெடுத்த கிண்ணங்களும் தட்டுகளும் ஸ்பூன்களும். அருகில் ஒரு மண் சட்டியில் வாசனை பொருள் கலந்த குடிதண்ணீர். கட்டிலின் அருகில் இருந்த சிறு டீப்பாயில் ஒரு பூக்கிண்ணம். பூக்களின் மனம் மனதை ரமிக்கச் செய்தது. அதன் பக்கத்தில் சில புத்தகங்கள். பலவீனமாக இருந்த அவள் தூக்கக்கூடியவையான மெல்லிய புத்தகங்கள். அலமாரியில் கிரமமாக அழகாக அடுக்கி வைத்திருந்த மருந்து சீசாக்கள். ஒரு மூலையில் தெர்மாமீட்டரும் உடல் உஷ்ணத்தின் குறிப்புகள் அடங்கிய காகிதமும். கட்டிலின் பக்கத்தில் இருந்த ஜன்னலில் 2 கதவுகள் திறந்தும் 2 மூடியும் இருந்தன. அதிக காற்று அடித்து அவளுக்கு சீதளத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக எஜமானர் போட்ட உத்தரவால் அந்த 2 கதவுகளும் எப்போதும் சாத்தியே வைத்திருந்தன. அவருக்கு தம் மனைவியிடம் உள்ள அன்பும் அக்கறையும் இதனால் எவ்வளவு வெளிப்படுகின்றன என்று ஊரே அதிசயித்திருந்தது. அறையில் எப்போதும் இருக்கும்படி எஜமானரால் நியமிக்கப்பட்டிருந்த நர்ஸும் இந்த அன்பை கண்டு வியந்தாள். பவானி சுற்றும் முற்றும் பார்ப்பதைக் கண்டு அருகில் வந்த நர்ஸ், ஏதாவது வேண்டுமா அம்மா என்றாள். ஒன்றும் வேண்டாம் என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் பவானி. நர்ஸ் முகத்தை சுருக்கினாள். எஜமானர் எவ்வளவு அன்பாக மனைவியின் சௌகரியத்திற்காக நர்ஸை கூடவே அமைத்திருக்கிறார். அந்த நன்றி இந்த நோயாளிக்கு கொஞ்சமேனும் இருக்கிறதா என்றுதான் அவள் நினைத்திருக்க வேண்டும். அது ஒரு நோயாளியின் அறை. அந்த அறையின் முழு ஏற்பாட்டையும் செய்தவன் பவானியின் கணவன் ஹரிஹரன் தான். என்ன பரிவாய் பார்த்து பார்த்து அமைத்திருக்கிறார் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தினம் காலையில் ஹரிஹரன் அங்கே வந்து அவளை தூரத்திலிருந்து விசாரித்து விட்டு போவான். நண்பர்கள் வந்தால் அழைத்து வந்து அவளுக்கு காட்டுவான். 2 நிமிஷ பேட்டி கிரமமாக நடந்த பின் கிரமமாக அவர்களை வெளியே அழைத்து போவான். தினம் டாக்டர் வந்து அவளை பார்க்கச் செய்வான். ஊரில் உள்ள வைத்தியர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து காட்டியிருக்கிறான். ஹரிஹரனுக்கு தன் நோயாளி மனைவியிடம் உள்ள பாசத்தையும் பரிவையும் புகழாதவர் இல்லை. பவானி எப்போதும் அந்த அறையிலேயே படுக்கையில் படுத்திருக்க வேண்டும் என்பது அவன் உத்தரவு. அவள் உடல் நலத்தை கருதும் அன்பில் உதித்த உத்தரவு இது என்று ஊரே தீர்ப்பு அளித்தது. ஆனால் பவானியின் நோய் குணமாகவே இல்லை. அவளுக்கு மனநோய். அத்தியாயம் 2. அந்த மனநோய் இன்று நேற்று ஏற்பட்டதா? 18வது வயசில் மணப்பெண்ணாக மனைமேல் உட்கார்ந்திருந்த அன்றே அது ஆரம்பமாகிவிட்டது. இது என்னடி பவானி உன் புருஷர்? வந்திருக்கும் பெண்களையெல்லாம் விழுங்கி விடுவது போல் அப்படி பார்க்கிறார்? பார்த்ததனால் என்ன தவறு மாமி? பெண்களை பார்ப்பது ஆண் சாதியின் இயற்கை. சீட்டாட்டத்தில் பக்கத்தில் இருப்பவர் கைச்சீட்டை முதலில் பார்ப்பது போலத்தான் அதை சமயம் கிடைத்த போது பார்த்துவிட வேண்டும். தன் சீட்டை எப்போது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். இதற்கு கல்யாணம் செய்து கொள்வானேன்? இதுவும் அவள் வாழ்வின் பல பதிலற்ற கேள்விகளில் ஒன்றாகிவிட்டது.
கல்யாணமே இல்லாதிருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பேன். அல்லது வேறு யாரையாவது மனம் செய்து கொண்டிருந்தால்? அவர் என் மனதை நோகச் செய்தது கொஞ்சமா? ஏன் ஏன் அவ்வளவுக்கும் பிறகு இப்போது இந்த அறையை விட்டு வெளியே போகக்கூடாது என்று செய்துவிட்டாரே. அவரை எனக்கு பார்க்க வேண்டாம். ஆனால் ரகு, என் குழந்தையின் அருகிலிருந்து அன்பு செய்யக்கூடவா எனக்கு உரிமை இல்லை? குழந்தைகள் அவள் வாழ்வில் கண்ட பயன். இந்த எண்ணம் ஆரம்பத்தில் மனவேதனைக்கு காரணமாக இருந்தது. இப்போது ஆறுதலுக்கு காரணமாகிவிட்டது. ரகுவுக்காகவே அவள் யாவற்றையும் பொறுத்து கொண்டாள். அத்தியாயம் 3. யந்திரம். அவள் ஒரு யந்திரம். அப்படித்தான் ஹரிஹரன் நினைத்தான். நிறை கர்ப்பிணியாக அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். கல்யாணமாகி 1 வருஷம் பூர்த்தியாகவே இன்னும் காலம் இருந்தது. கடிகாரத்தை பார்த்தாள். மணி 12. பகல் வேளை. காலையில் வெளியே போன கணவன் இன்னும் திரும்பவில்லை. அவன் திரும்பி வந்து குளித்த பிறகு சாப்பிட உட்காருவான். அப்போதுதான் அவளும் சாப்பிடுவாள். 1 வருஷ பரிச்சயத்தில் அவன் குணம் நன்கு தெரிந்துவிட்ட போதிலும் கணவன் வெறும் வயிறாக இருக்கையில் தான் சாப்பிடுவது அவளுக்கு சம்மதமில்லை. எவ்வளவு நேரம் காத்திருப்பது? தன் பலவீன நிலையில் அவளால் பசியை தாங்கவே முடியவில்லை. அவனுக்கு தெரியும் அவள் காத்திருப்பாள் என்று. என்றாவது அவளை பற்றி, அவள் சுகத்தை பற்றி அவன் நினைத்தது உண்டா? 1 மணி அடிக்க இருந்தபோது ஹரிஹரன் வந்தான். குளித்துவிட்டு 11 மணிக்கு ஒரு நண்பனுடன் ஹோட்டலில் வயிறு நிறைய சிற்றுண்டி சாப்பிட்டேன், பசிக்கவில்லை என்றான். பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு பவானி, நாழிகை ஆகிவிட்டதே, 1 வாய் சாப்பிட்டு விடுவோம், சமையல்காரனுக்கும் வேலை முடியும் என்றாள். ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த ஹரிஹரன் தன் உணர்வே இல்லாமல் இலையில் உட்கார்ந்தான். பவானி ஆவலுடன் இன்னொரு இலையில் உட்கார்ந்து கொண்டாள். அப்போது ஹரிஹரன் என்று ஒரு குரல் கேட்டது. ஹரிஹரன், என் சிநேகிதன் ரத்தினம் வந்திருக்கிறான், அவனோடு எவ்வளவோ பேச வேண்டும் என்று சொல்லி எழுந்து போய்விட்டான். அன்னத்துளிகளுக்கு பதில் அவளுடைய கண்ணீர் துளிகள் தாம் இலையில் விழுந்தன. அத்தியாயம் 4. பிரசவமான போது மட்டும் என்ன, மிகவும் கஷ்டப்பிரசவம். வேதனையெல்லாம் ஒருவாறு முடிந்ததும் தீனமான குரலில் வீட்டு வேலைக்காரியிடம், ஐயா எங்கே இருக்கிறார் காத்தாயி, கொஞ்சம் என்னை வந்து பார்க்கச் சொல்லேன் என்றாள் பவானி. காத்தாயி அவளிடம் பக்தி விசுவாசம் பூண்டவள். கையை பிசைந்து கொண்டே, உங்களுக்கு பிரசவமாக கொஞ்ச நேரம் செல்லும் நாங்க நரசம்மா, அப்படின்னா நான் நாடகம் பார்த்து வந்துடுறேன்னு ஐயா கிளம்பிட்டாரு என்றாள். பவானி தன் நெஞ்சை அழுத்திக் கொண்டாள். ஆனால் துக்கத்தை அழித்துவிட முடியவில்லை. நான் அவ்வளவு வலியுடன் இருந்த போதா? என்னங்க பண்றது, ஏதோ டவுனில ரொம்ப பெரிய நாடக கோட்டையாமுங்களே, அங்கேதான் போறேன்னாரு. என் புருஷனை விட்டு அழைச்சு வர சொல்லட்டுங்களா? வேண்டாம், என்னை அவர் மறந்தால் நான் எந்த விதத்தில் ஞாபகப்படுத்துவேன்? டவுனில் பெரிய கொட்டகை, டயானா தியேட்டர் தான். அங்கே நாடகத்தில் அழகி சாருபாலா கதாநாயகி. முதல் பிரசவம் இப்படி. அதைத் தொடர்ந்து பல பிரசவங்கள் வந்தன. அன்னையின் துக்கத்தை சகிக்க முடியாமல் வயிற்றிலேயே வாடி மெலிந்த அவள் செல்வ குழந்தைகள் வயிற்றிலேயே வெளிவந்த கொஞ்ச காலத்திலோ கண்ணை மூடிக்கொண்டன. அவளுக்கு இஷ்டம் இருந்ததோ இல்லையோ, அவள் துயரம் இடம் கொடுத்ததோ கொடுக்கவில்லையோ, தினமும் மாலையில் கணவனின் நண்பர்கள் வரும் வேளையில் அவள் அலங்காரமாக காட்சி அளிக்க வேண்டும். தன் கௌரவத்துக்கு அதுதான் ஏற்றதென்று ஹரிஹரன் சொல்லிவிட்டான். அவன் கௌரவம், அவனுக்கு அதுதான் என்றும் லட்சியம். அப்போது அவள் வயிற்றில் 2 மாதங்களாக 3ஆம் குழந்தையை சுமந்து கொண்டிருந்தாள். படுத்துக் கொண்டிருந்த மனைவியிடம் வந்து ஹரிஹரன், பவானி எழுந்து ட்ரெஸ் செய்து கொள், இன்று என் மேலதிகாரியின் வீட்டில் விருந்து, உன்னையும் அழைத்து வருவதாக சொல்லியிருக்கிறேன் என்றான். புனல் துளிக்கும் சோக கண்களை உயர்த்தி பவானி அவனை நோக்கினாள். என் உடல்நிலை உங்களுக்கு தெரியும், தலையை தூக்கினால் சுற்றி கீழே தள்ளுகிறது, உடம்பிலெல்லாம் வலி என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வராவிட்டால் பொண்டாட்டியை அழைத்து வர இவனுக்கு இஷ்டமில்லை என்று என்னைத்தான் இகழ்வார்கள். என் மானம் போய்விடும். உங்கள் மானம் ஒன்றுதான் உங்களுக்கு பெரிது, அப்படித்தானே? அவன் பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் சொல்லின. உதட்டை கடித்துக்கொண்டு பவானி தலையை தலையணையில் புதைத்துக் கொண்டாள். அழுகை தோய்ந்த குரலில், எனக்கு இன்று உடம்பு கொஞ்சம் கூட சௌகரியம் இல்லை, அப்புறம் எப்போதாவது போகலாம் என்றாள். சரி சரி, எழுந்து வா உடனே. இவன் மனித ஜென்மம்தானா என்று அவள் பொறுமினாள். அவனுக்கு அவள் விஷயமாக இப்படிப்பட்ட கேள்வியே எழவில்லை. அவள் ஒரு யந்திரம் என்பதில் அவனுக்கு சந்தேகம் என்றுமே வந்ததில்லை. அத்தியாயம் 5. ஹரிஹரன் வேளையில் உயர்ந்து உயர்ந்து ஊர் பிரமுகர்களில் ஒருவனாகிக் கொண்டிருந்தான். பவானி
சோகம், தாபம், ஆத்திரம் இவற்றின் உருவாக விளங்கினாள். இவை அவள் உள்ளத்தை மட்டுமல்லாமல் உடலையும் உருக்கிக் கொண்டிருந்தன. இவற்றோடு வெறுப்பும் சேர்ந்தது. சிறிது சிறிதாக நடந்த ஒரு செயலா, அல்லது திடீரென்ற ஒரு வினாடியில் நடந்ததா? மனிதத்தன்மை சற்றும் இல்லாத கொடுமையின் உருவம் இது என்று கணவனின் தரத்தை மதிப்பிட்டு அவனிடம் வெறுப்பு தோன்றியது. ஒரு வினாடியின் நிகழ்ச்சியினால். அந்த வினாடி எப்போது வந்தது? கல்யாணமாகி 7 வருஷங்கள் ஆகியிருந்தன. அவளுடைய வயிற்றில் 6வது குழந்தை. காத்தாயி, ஏன் வாட்டமாயிருக்கிறாய் என்று கேட்டாள் பவானி ஒரு நாள். காத்தாயியும் அப்போது கர்ப்பவதி. என்னத்தை அம்மா சொல்வேன், குளிக்க நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுமாம், இது சொல்லுது என்று தன் புருஷன் வேலனை சுட்டிக்காட்டி பிணங்கினாள் காத்தாயி. வேலனும் தன் விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொண்டான். நீங்களே சொல்லுங்கம்மா, இவளை வீட்டிலேயே வச்சுக்கணுமாம். உதவிக்கு இவ இங்கே இருக்கிற தூரத்து சொந்தக்காரி ஒருத்தையே கூட்டிக்கலாம்ங்கிறா. அவங்களெல்லாம் சும்மா வந்துட்டு போவாங்களா அம்மா? பணம் காசு கொடுக்கணும், மருந்தும் பாங்க, மாயம் பாங்க, எல்லாம் செலவுதானே. காத்தாயி சொன்னாள். இப்போ எங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குதுமா, அதை செலவழித்தாத்தான் என்னவாம். நான் வீட்டிலேயே இருந்தேன்னா இது சரியா சாப்பிட்டுதா இல்லையானெல்லாம் கவனிச்சுக்குவேன். நான் இல்லாட்டி இது சரியா உடம்ப பாத்துக்கிறது இல்லைங்க. எனக்கு எப்படி ஆஸ்பத்திரிக்கு போக மனசு வரும்? பவானி நிறைந்த உள்ளத்துடன் வேலனிடம், அவள் இஷ்டம் போல்தான் விடேன் என்றாள். அது இல்லைங்க, அந்த பணத்தை இவளுக்கு ஏதாச்சும் நகை செய்து போடலாம்னு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறேன். அதனாலேதான் அதை வேற விதமா செலவழிக்க எனக்கு மனசு வரல. இல்லைன்னா இவளை விட்டு இருக்கணும்னா நான் ஆசைப்படுறேன். காத்தாயி, பின்ன இங்க வேற யாராச்சும் தான் பிரியணும்னு சொல்றாங்களா என்று செல்ல கோபத்துடன் சொல்லும் போதே அவள் கண்ணங்கள் சிவந்து விட்டன. இந்த அந்நியோன்ய தம்பதியை பார்த்து கொண்டிருப்பதிலேயே பவானியின் வெற்று இதயத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைத்து வந்தது. அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணமே அவளுக்கு இனிமையாக இருந்தது. நான் ஒன்று சொல்கிறேன் வேலா, நீ அவள் இஷ்டம் போல் அவளை வீட்டிலேயே வைத்துக்கொள். பணம் செலவழிப்பதை பற்றி கவலைப்படாதே. காத்தாயி குழந்தையை பெற்று எடுத்து வந்து எனக்கு காட்டும் போது என் பரிசாக அவளுக்கு என் தங்கச்சங்கிலி ஒன்றை கொடுக்கிறேன். உன் ஆசையும் நிறைவேறும் என்றாள். அதன்படி செய்யவும் செய்தாள். ஆனால் விஷயம் தெரிந்தபோது ஹரிஹரன் சீறினான். உன்னை யார் என்னை கேட்காமல் நகையை தூக்கி கொடுக்க சொன்னது? என்ன பெரியத்தனம் இது? எஜமானனுடைய குணத்தை நன்கறிந்த வேலன் தங்கச்சங்கிலியை கொண்டு வந்து அவனிடம் திருப்பிக் கொடுத்தான். என் விருப்பத்துக்காக தயவு செய்து அதை அவனுக்கே கொடுத்து விடுங்கள் என்று பவானி மன்றாடினாள். ஹரிஹரன் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. வெறுப்பை தந்த அந்த வினாடி அப்போதுதான் வந்ததா? அத்தியாயம் 6. 6வது குழந்தை பிறந்தபோது ஏற்கனவே பலவீனமாக இருந்த அவள் உடல் அடியோடு உடைந்து போய்விட்டது. பல நாட்கள் விடாமல் ஜுரம் அடித்ததில் மிகவும் துர்பலமாகிவிட்டாள். படுத்துக்கொண்டே இருந்தால் தேவலை போல் இருந்தது. அப்போது ஒரு டாக்டர், இப்படியே பலவீனமாக இருந்தால் காச நோயில் கொண்டு போய் விடலாம் என்றார். வேறொரு டாக்டர், அந்த நோய் ஆரம்பமே ஆகிவிட்டது என்றார். அழகிழந்த மனைவியை ஒதுக்க ஹரிஹரனுக்கு உன்னதமான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. அவள் ஷயத்தினால் பீடிக்கப்பட்டு விட்டாள் என்று அவளிடமே அறிவித்துவிட்டு அவளை படுக்கையோடு ஐக்கியமாக்கினான். தனக்கு புகழ் வரும்படியாக 4 பேர் பார்க்கும் விதத்தில் அவளுடைய அறையில் ஏற்பாடுகளை செய்து நர்ஸையும் நியமித்தான். வீட்டுக்கு வருபவர்களை எல்லாம் அந்த அறைக்கு அழைத்து வந்து காட்டினான். வைத்தியர்களையும் பார்வையாக அழைத்து வந்து அவளை காட்டினான். அவள் நோயை பற்றி அவர்கள் நிச்சயமாக எதுவும் சொல்லவில்லை. காச நோய் இல்லை என்று சொன்ன வைத்தியர்களை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. நோய்வாய்ப்பட்டு மரிக்கும் மனைவிக்கு வைத்தியம் செய்து அன்பாக பாதுகாக்கும் கணவனாகவே அவன் ஊருக்கெல்லாம் விளங்கினான். இந்த ஹோதாவில் அவனிடம் அனுதாபமும் சுவாரஸ்யமும் காட்டுபவர் மிகுந்தனர். இவைகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டு அனுதாபக் கடலில் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருந்தான் அவன். மனைவி நிரந்தர நோயாளி, படுக்கையை விட்டு எழுந்திருக்கவும் தெம்பற்றவள். அவள் புருஷன், ஐயோ பாவம், முகம் எவ்வளவு வாட்டமாயிருக்கிறது, ஆள் எவ்வளவு அழகா இருக்கிறார். அந்த அழகனின் துக்கம் இம்மாதிரியான சூழ்நிலையில் மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அவன் கண்ணை துடைத்த கரங்கள் முக்கியமாக வளைக்கரங்கள் அவன் உள்ளத்தில் களிப்பை அள்ளி கொடுத்தன. இந்த நிலைமையே ஸ்வர்க்கமாக அவன் மகிழ்ந்து கிடந்தான். ஆனால் பவானி படுத்த படுக்கையாக இருப்பதை அவள் பொருட்படுத்தவில்லை. கணவன் முகத்தை பார்க்காமல் அவள் வாடவில்லை. ஆனால் அவள் குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல் அல்லாமல் ரகு உயிர் வாழ்ந்தான். குழந்தை அவளிடம் போகக்கூடாது என்பது எஜமானர் உத்தரவு. இதில் ஹரிஹரனுக்கு உண்மையில் ஒரு அக்கறையும் இல்லை. ஆனால் நாய் வேஷம் போட்டாயிற்று. குறைக்காமல் முடியுமா? ஸ்ரீமதி ஹரிஹரன் நிரந்தர ஷயரோகத்தில் வருந்துகிறவள் என்று நினைக்கும் உலகின் கண்முன் குழந்தையை அவளுடன் சேர்ந்திருக்க விட முடியுமா? காலை வேளையில் அவன் அந்த அறைக்கு வரும்போது குழந்தையை அழைத்து வருவான். அந்த ஒரு வேளைக்காகவே பவானி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு உயிர் வாழ்ந்தான்.
அத்தியாயம் 7. அன்று வீடு தடபுடல் பட்டது. பல நண்பர்களுக்கு வீட்டில் ஒரு விருந்து நடக்கிறதென்பதை காத்தாயின் மூலம் பவானி தெரிந்து கொண்டாள். ஆவல் மிகும் கண்களுடன், காத்தாயி, ஒரு காரியம் செய்வாயா எனக்காக என்றாள். எது வேணும்னாலும் செய்வேன்மா, நீங்க சந்தோஷமா இருந்தா சரி. விருந்துக்கு எல்லாரும் கீழே கூடியிருக்கிற சமயத்தில் நீ ரகுவை கொஞ்சம் இங்கே தூக்கி வருகிறாயா? இதை கேட்டுக்கொண்டிருந்த நர்ஸ் குறுக்கிட்டாள். ஏமா, குழந்தையை உங்களிடம் சேர்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே, அதன் நன்மைக்குத்தானே? கெஞ்சும் விழிகளுடன் பவானி அவளை பார்த்தாள். நர்ஸ், எனக்கு ஓர் உடம்பும் இல்லை. என் குழந்தையை என்னிடம் விட்டுவிட்டால் எனக்கு உடனே குணமாகிவிடும் என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. உங்கள் உடல்நிலைதான் ஊரறிந்த விஷயமாயிற்றே. குழந்தை இங்கே வரவே கூடாது. அதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள். எனக்கு சந்தோஷம் வேண்டும். நர்ஸின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அதை கொடுக்க நான் என்ன கடவுளா அம்மா? கடவுள் கூட எப்போதும் கொடுப்பதில்லை. ஆனால் மனிதன் மனம் வைத்தால் கடவுள் கொடுத்துதான் ஆக வேண்டும். குழந்தை தூரத்திலேயே விளையாடட்டும். அவனை கண்ணால் பார்க்கிறேன் நர்ஸ். கூடாதா? அவளுடைய தீனமான பார்வை காத்தாயியை உடனே பேச வைத்தது. இந்தாங்க நரசம்மா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க புள்ளக்குட்டி பெறல, நான் பெத்திருக்கேன். அம்மா மனசு எனக்கு புரியுது. ஏன்னா நான் முத்துவுக்கு அம்மா. தாயார் கூட இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு ஒரு நோவும் வராது. நான் கூட்டிக்கிட்டு வரேன்மா. பவானி அகன்ற விழிகளுடன் நர்ஸை பார்த்தாள். நர்ஸ் இப்போது மறுத்து கூறாமல் மௌனமாகவே நின்றாள். அவளும் பெண்தான். விருந்தினர்களை எல்லாம் அழைத்து வந்து ஹரிஹரன் மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்தான். உண்மையில் விருந்து யாருக்காக என்பதை பவானி உடனே கண்டுகொண்டாள். ஹரிஹரனின் கண்களை திரும்ப திரும்ப வட்டமிட்டு அதை வெளிப்படுத்தி விட்டன. அந்த பெண்ணுக்கு வயசு 18 அல்லது 19 தான் இருக்கும். பளிச்சென்று இருந்தாள். கருணையான கண்களாலேயே அவள் நிர்மலா என்று பெயர். பவானியை பார்த்தாள். பவானியின் உள்ளம் இந்த பச்சை குழந்தையிடமா 35 வயசிலா என்று எண்ணமிட்டது. பவானி நோயாளி என்பதை பற்றி அவர்கள் யாருக்கும் சந்தேகமில்லை. அவளை பார்த்தாலே கண்ணம் முட்டி கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோளுமாக இருந்தாள். அவளுக்கு காசநோய் இல்லை என்றால் அது நிச்சயம் காசநோயின் தவறுதான். கீழே சாப்பாட்டுக்கு முன் நடுஹாலில் உட்கார்ந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாடியில் தன் அறையில் பவானி ஆவலுடன் துடிக்கும் உள்ளத்தோடு கதவையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அறைக்குள் நுழைந்தாள் காத்தாயி, தனியாக. காத்தாயி, அவன் எங்கே? அந்த கண்களை பார்க்கவே காத்தாயிக்கு தைரியம் வரவில்லை. என்ன சொல்லேன்? ரகுவை ஏன் அழைத்து வரவில்லை? என்னம்மா சொல்வேன்? ஐயா வந்து காத்தாயி எச்சிலை ஒரு தரம் கூட்டிக் கொண்டு விழுங்கினாள். குழந்தை எல்லோரோடும் அங்கே இருக்கணும்னு வச்சுன்னுட்டாரம்மா. அழாதீங்கம்மா. பவானியின் தலையணில் புதைந்திருந்தது. அவள் உடல் குலுங்கிக் கொண்டிருந்தது. உங்களுக்கு கொஞ்சமானும் ஆறுதலா இருக்குமேனுதான். அழுத சிவந்த கண்களை உயர்த்தி பவானி வேலைக்காரியின் அன்பு ததும்பும் முகத்தை பார்த்தாள். இவனை கூட்டி வந்தேன்மா. கதவின் வெளியே கையை நீட்டி காத்தாய் ஒரு சிறிய உருவத்தை உள்ளே இழுத்தாள். இந்த கருணைக்கு நன்றி கூற வேண்டி தன் துன்பத்தை அடக்கிக் கொண்ட பவானி, வாடாமுத்து, சௌக்கியமா இருக்கியா என்றாள். அத்தியாயம் 8. நேரம் செல்ல செல்ல பொறுமையை இழந்த அவள் தன் சொந்த குழந்தையை கூட அவள் விருப்பம் போல சீராட்டக்கூடாதா? அதுதான் போகட்டும், விரும்பிய போது பார்க்கவும் கூடாதா? இது என்ன கொடுமை? திடீரென்று அவளுக்கு தான் எதற்காக இந்த கொடுமையை பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. வாழ்க்கை என்பது என்ன? பிறர் ஆட்டி வைத்தபடி ஆடுவதுதானா? தனக்காக வாழவே கூடாதா? வற்றி இருந்த அவள் உடல் எங்கிருந்தோ பலம் பெற்று சட்டென்று எழுந்து நின்றது. நர்ஸ் ஓடி வந்து அவளை பிடித்துக் கொண்டாள். என்னம்மா இது? என்னை தடுக்காதீர்கள் அம்மா. ரகுவை பார்க்க வேண்டும் போல் ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அவன் எங்கிருந்தாலும் தூரத்திலிருந்தே பார்த்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன். ஆவலினால் மூச்சு இறைக்க ஏக்கத்தின் தகிப்பினால் உருவாய் ஓர் எலும்பு கூட்டால் அவள் நடந்து சென்றாள். கீழே நடு ஹாலிலிருந்தே மாடிப்படிகளின் துவக்கம். பாதி தூரம் வரை அங்கிருப்பவர்களால் படிகளை பார்க்க முடியும். பிறகு படிகள் ஒரு திருப்பத்துடன் மாடியை நோக்கிச் சென்றன. திருப்பத்திற்கு மேல் இருந்த படிகளை ஹாலில் உள்ளவர்கள் காண முடியாது. மாடியில் படிகள் ஒரு வராந்தாவில் போய் முடிந்தன. பவானி இந்த வராந்தாவை நெருங்கியவள் சட்டென்று பின்வாங்கி ஒதுங்கிக் கொண்டாள். வராந்தாவில் ஹரிஹரனும் நிர்மலாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நிர்மலா, அவளை நீதான் நேரிலேயே பார்த்தாயே, இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாள்? பாவம். நிர்மலாவின் பால்வடியும் முகம் பரிதாபத்தினால் இன்னும் சோபையுற்றது. எனக்கு கூட கஷ்டமாக இருக்கிறது. அவர்களுடைய சிநேகம் எனக்கு கிடைத்தால். உனக்கு ஏன் அந்த பாடு? நீ சின்னஞ்சிறியவள். என்னை பார்த்தால் கூட உனக்கு கிழவன் மாதிரிதான் இருக்கும், இல்லை?
ஹரிஹரன் சாமர்த்தியமாக சற்று நிறுத்தினான். அவன் எதிர்பார்த்த பலன் கிடைத்தது. நிர்மலா தலையை வேகமாக ஆட்டியபடி, இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கவே இல்லை என்றாள். ஊரை மயக்கிய தன் முகவாட்டத்துடன் ஹரிஹரன் பேசினான். என்னவோ சொல்கிறாய். கூடிய சீக்கிரம் நான் மனைவியை இழந்து மன்றாடும் ஒரு பைத்தியக்காரனாகி விடுவேன். வீட்டில் லட்சுமிகரம் போய்விடும். ரகு தாயற்றவன் ஆகிவிடுவான். எனக்கு அப்புறம் யார் கதி? நிர்மலா இன்னதென்று விவரிக்க முடியாத கருணையோடு அவனை ஏறிட்டு பார்த்தாள். ஹரிஹரன் அவள் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவள் பேசவும் இல்லை, கையை விலக்கிக் கொள்ளவும் இல்லை. பவானிக்கு பொறாமை தோன்றவில்லை. நிர்மலாவை குறித்து பரிதாபமே மேலோங்கியது. தன் மறைவிடத்திலிருந்து வெளிவந்து அவளை எச்சரிக்க நினைத்தாள். அதே சமயம் அதோ அப்பா என்ற மழலை குரல் கேட்டது. பவானி தான் சொல்ல வந்ததை மறந்து ஆவலால் துடித்தாள். ஹரிஹரன் படிகளின் பக்கம் கண்களை திருப்பினான். என்னடா ரகு, இங்கேயா விளையாடிக் கொண்டிருக்கிறாய்? சரி, வா நிர்மலா, கீழே போகலாம். அவர்கள் இருவரும் கீழே இறங்கி போனதும் பவானி ஓடி வந்து பார்த்தாள். மாடிப்படிகளில் திருப்பத்தில் மேலிருந்த படிகளின் மேல் உட்கார்ந்து ரகு சில பொம்மைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தான். பவானி சற்று நேரம் பார்த்து கொண்டே நின்றாள். அவள் இருதயம் இன்பத்துடனும் ஏக்கத்துடனும் பொங்கி வந்தது. தாவிச் சென்று குழந்தையை எடுத்து அணைத்துக் கொள்ள அவள் உடலெல்லாம் துடித்தது. ஆனால் அவன் கத்தி விடுவான். ஹாலில் உட்கார்ந்திருப்பவர்கள் பார்த்து விடுவார்கள். கணவன் ரகுவை பிடுங்கிக் கொண்டு தன்னை திட்டி உள்ளே அனுப்பி விடுவான். ஆகவே பரிவோடு குழந்தையை பார்த்து கொண்டே அசையாமல் மௌனமாக நின்றாள். உள்ளத்தில் ஒருவித நிம்மதி தோன்றியது. தனக்குத்தானே குழந்தை பாஷையில் ஏதேதோ பேசிக்கொண்டு வரிசையாக பொம்மைகளை அடுக்குவதும் மறுபடியும் கலைப்பதுமாக இருந்தான் ரகு. அப்படி இருந்தவன் விளையாட்டில் ஒரு பொம்மையிடம், பாப்பா நான் ஷூட் பண்றேன் பாரு என்று கூறி தன் கைகளை ஒன்றாக இணைத்து முகத்துக்கு சற்று தூரத்தில் வைத்து மாடியின் திக்கில் குறிபார்த்து தலை நிமிர்ந்தான். அவன் புன்னகை மறைந்தது. மருண்ட விழிகளுடன் அன்னையை பார்த்தான். பவானியின் புன்னகை இன்னும் மலர்ந்தது. தாய்மையின் கட்டுப்பட்ட அன்பெல்லாம் ஒரு உருவமாகி அந்த எலும்புக்கூடாக நின்றது போல் தோன்றியது. பவானி கரங்களை நீட்டிக்கொண்டு பரிவு ததும்பும் முகத்தினளாய் மெதுவான குரலில், என்கிட்ட வர்றியா என்றாள். ரகு அலண்டு விட்டான். தாய் என்ற பெயர் மட்டுமே அவனுக்கு பரிச்சயம். தாயிடம் போகக்கூடாது என்று அவனுக்கு கண்டிப்பான உத்தரவு இருந்தது. மேலும் பவானியின் தோற்றம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. தலையை ஆட்டிக்கொண்டு மாட்டேன் என்றவாறு வேகமாக எழுந்தான். கலவரத்தில் படியின் ஓரத்தில் காலை வைக்க போய்விட்டான். வைத்திருந்தால் உருண்டு கீழே விழ வேண்டியதுதான். ஒரு கணம் சாய்ந்தே விட்டான். அடுத்த வினாடி பவானியின் கரங்கள் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டன. குழந்தை இப்போது பயத்துடன் ஆச்சரியமும் கொண்டவனாக அவளை நிமிர்ந்து நோக்கினான். பவானி அவனை இறுக தழுவிக்கொண்டாள். ஹாலில் இருந்தவர்கள் கண்முன் இந்த காட்சி தோன்றவே அனைவரும் அதிர்ச்சியுற்று எழுந்து நின்றார்கள். திக்பிரமை நிறைந்த பல கண்கள் அவளை நோக்கின. ஹரிஹரன் கண்களில் தீப்பொறி பறந்தது. பவானி இதை கண்டாள். சலனமற்றிருந்தது அவள் முகம். மற்றவரை தலைகுனிய வைக்கும் கம்பீரமான நிதானத்துடன் தன் கரங்களை விலக்கிக் கொண்டு ரகுவை ஒரு தரம் பார்த்துவிட்டு மாடியை நோக்கி படியேறினாள். வெறுப்பை தந்த அந்த வினாடி அப்போதுதான் வந்ததா? அத்தியாயம் 9. அன்றிரவு தன் படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தாள் பவானி. அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை. குழந்தையை அணைத்துக் கொண்ட போது அவள் உயிர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து நினைத்து வெதும்பிக் கொண்டிருந்தாள். அந்த இன்பத்தை எவ்வளவு அரிய பொருளாக்கிவிட்டான் அவள் கணவன். அவள் ஏன் இன்னும் பொறுத்து கொள்ள வேண்டும்? ஹரிஹரனுக்கு என்னவோ குழந்தை பாசம் இல்லை. பின் அவள் குழந்தையுடன் எங்கேயாவது போய்விட்டால்தான் என்ன? மணி 10 இருக்கும். கீழே இன்னும் 2 விருந்தாளிகளின் குரல் கேட்டது. நிர்மலா இருந்தால் போல் தோன்றியது. அவளை பற்றிய வருத்தம் வேறு. இன்று பவானியை வாட்டிக் கொண்டிருந்தது. அவளுடைய அகன்ற துயரக்கடலில் இன்னும் ஒரு துளி. அங்கும் இங்கும் நிலை கொள்ளாமல் பயந்து கொண்டிருந்த அவள் கண்கள் திடீரென்று தடை பெற்று நின்றன. சொல்ல முடியாத வியப்பினால் விரிந்தன. ரகு தன் விளையாட்டு துப்பாக்கியை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கதவருகில் நின்றான். ஆராய்ச்சி நிறைந்த கண்களால் அவளை நோக்கினான். சிறிது நேரம் அறையில் பூர்ண நிசப்தம் நிலவியது. நர்ஸ் கடைசியாக, இந்தாப்பா குழந்தை, நீ இங்கே வரக்கூடாது என்றாள் ரகுவை பார்த்து. எதிர்பாராத இன்ப லாகிரி தடைபட்டு பவானி திடுக்கிட்டாள். நர்ஸ், அவனை விரட்டாதீர்கள். சொப்பனம் போல் அல்லவா இருக்கிறது. இது என்ன அதிசயம்? இதை கலைக்க வேண்டாம், தயவு செய்து. தாயின் ஏக்கமும் வேதனையும் ரகுவுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் தன்னை பிடித்த நர்ஸின் கரங்களிலிருந்து திமிரிக்கொண்டு, என்னை விடு என்றான். நர்ஸ் அதிசயத்துடன் செயலற்று நின்று விட்டாள். தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தார்கள். பவானியின் கண்களில் நீர் நிறைந்தது. மிருதுவான குரலில், கிட்டேவாடா என்றாள். ரகு தலையை ஆட்டி என்றான். ஆனால் மாலையில் அலண்டதை போல் இப்போது அவன் அலண்டு விடவில்லை. பேசாமல் நின்று கொண்டு பவானியை யோசனையோடு ஆராய்ந்தான்.
ஏய் என்றான் கடைசியாக. பவானிக்கு அழுகையே வந்துவிட்டது. ரகு, நான் உன் அம்மாடா. அம்மா என்று என்னை கூப்பிடக்கூடாது என்றுமா சொன்னார் உன் அப்பா? நீ இன்னைக்கு என்னை பிடிச்சுண்டியே. உனக்கு அது பிடிக்கவில்லையா? நீ பிடிச்சு காட்டா நான் விழுந்திருப்பேன். கீழே விழறதுன்னா எனக்கு ரொம்ப பயம். நான் இருக்கச்சே நீ ஏண்டா விழணும்? பவானி மெல்ல எழுந்து அவன் அருகில் வந்து அவனை தன்னுடன் அணைத்துக் கொள்ள முயன்றாள். ரகு ஒதுங்கிக் கொண்டான். நீ என்னை தொடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறார். ஏன் கூடாது? உன்னை என் உடம்புக்குள்ளேயே வைத்திருந்தேனே, இப்போது தொட்டால் என்ன ஆய்விடுமாம்? ரகுவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. உன் உடம்புக்குள்ளேயா? அப்போ நான் மூச்சு விட முடியாம செத்து போனேனா? இல்லை, நான் மூச்சு விட்டேனே, அதனாலே நீ உயிரோடு இருந்தாய். உனக்கும் எனக்கும் ஒரே ரத்தம், ஒரே உயிராக இருந்தது. அப்பாவுக்கு? அப்பாவுக்கு எல்லாம் வேறேதான். அப்பாவே வயறையே. வயலேடா, நீயே பாரு, அப்பா வேறேயா இல்லையான்னு. இல்லை என்றால் உன்னையும் என்னையும் வேறே வேறையாய் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நான் என்ன கெட்டவளா? நீ சொல்லு. உனக்கு அடிபடாமல் பிடிச்சுக்கலையா நான்? ரகு முகமலர்ச்சியுடன், ஆமாம், அப்பா சொன்ன மாதிரி நீ கெட்டவளா இல்லாம நல்லவளா இருக்கியேன்னு தான் உன்னை பார்க்கணும்னு வந்தேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்கவே எத்தனையோ துன்பத்தை சகித்துக் கொள்ளலாமே என்று எண்ணினாள் பவானி. வாழ்வில் குழந்தை, 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 வேறொன்றுமே கிடையாதா என்று அவள் எத்தனையோ தரம் தன் கணவனின் மிருகத்தன்மையை நொந்தபோது எண்ணியதுண்டு. இன்று இந்த குழந்தையால் தானே வாழ்வில் முதலாக சந்தோஷத்தை உணர்கிறேன் என்று நினைத்த போது அவள் உடல் புல்லரித்தது. ரகு, கண்ணு, என்னை அம்மானு கூப்பிடு பார்க்கலாம் என்றாள் தழுதழுத்த குரலில். ரகு தயங்கிக் கொண்டே அவளை ஒரு மாதிரி பார்த்தான். எனக்கு உன்னை பார்த்தால் பயமா இருக்கே. அந்த நிமிஷம் பவானி அடைந்திருக்க வேண்டிய வேதனையை கற்பனை செய்த நர்ஸ் உள்ளம் கூசி தலைகுனிந்தாள். வறண்ட விழிகளுடன் பவானி ரகுவை பார்த்தாள். அவள் தேகம் பதைத்துக் கொண்டிருந்தது. ரகு, நீ என்னை அழகா பண்ணத்தாண்டா நான் காத்துருக்கேன் என்றாள் உடைந்த குரலில். அந்த குரல் குழந்தையை என்ன செய்ததோ, தன்னையும் அறியாமல் அவள் அருகில் வந்தான். பவானி அவனை வாரி அணைத்துக் கொண்டாள். அவள் அன்பு பிரவாகத்தில் அவன் திக்குமுக்காடினான். கண்களில் நீருடனும் முகத்தில் முறுவலுடனும் பவானி அவனை ஆசை தீர கொஞ்சி சீராட்டினாள். அவள் இருதயத்தில் கண்ணீர், களிப்பு இரண்டும் கொந்தளித்தன. குழந்தையின் முகத்தை 2 கைகளாலும் பற்றிக்கொண்டு அவன் நெற்றியில் மிருதுவாக முத்தமிட்டாள். ரகு, இப்ப கூட என்னை பார்த்தால் உனக்கு பயமா இருக்காடா? இல்லை, நீ முத்தம் கொடுத்த உடனேயே எல்லா பயமும் போயிடுத்து. தன் கையில் இருந்த விளையாட்டு கருவியை தழுவிவிட்டு ரகு 2 கரங்களாலும் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டான். பவானியின் உயிர் பொங்கி துடித்தது. கண்ணீரின் இன்ப வெள்ளத்தில் அவளுடைய ஜீவிய கசப்பெல்லாம் கரைந்தது. ரகு, அம்மா, அந்த ஒரு சொல் ஓர் இன்ப நாதமாக உருக்கொண்டு அவள் ஆத்மாவில் ரீங்காரம் செய்தது. அம்மா, அம்மா, அம்மா. பவானி, என்ன இது? அவள் தன் இன்ப உலகத்திலிருந்து வெளிப்படும் முன் ஹரிஹரன் அவர்கள் இருவரையும் பிரித்துவிட்டு ரகுவை தன்னிடம் இழுத்துக் கொண்டான். ஆனந்த கண்ணீருக்கிடையே பவானி தலை நிமிர்ந்து கணவனை நோக்கினாள். அவன் உருவம் ஏதோ மங்கலாக முக்கியமில்லாத ஒரு பிண்டமாக அந்த இன்பத் திரைக்கு பின் காட்சியளித்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். ஹரிஹரன் கோபத்துடன் நர்ஸை பார்த்தான். என்ன இது? இவர்கள் இருவரையும் நான் அண்டவிடக்கூடாது என்று சொல்லியிருந்தது என்ன ஆயிற்று? நர்ஸ் கையை பிசைந்தாள். எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. பிரம்மை பிடித்தது போல். அப்படியா சமாசாரம்? கடமையை செய்யும் அழகிதுதானா? சரி, அதை பற்றி பின்னால் பேசிக்கொள்கிறேன். நீங்கள் கீழே போகலாம். குனிந்த தலையுடன் நர்ஸ் அறை நின்று வெளியேறினாள். ஹரிஹரன் கோப மிகுதியுடன் மனைவியை பார்த்து விழித்தான். ரொம்ப நன்றாயிருக்கிறது பவானி. குழந்தைக்கு உன் வியாதியை கொடுக்க பார்க்கிறாயா? மிகுந்த அலட்சியத்துடன் அவனை ஒரு தரம் பார்த்துவிட்டு பவானி நிதானமாக தன் படுக்கையில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். மனுஷன் கேட்டால் பதில் சொல்வதற்கு என்னவாம்? மனுஷனா? பவானியின் முகத்தில் இளநகை அரும்பியது. ஹரிஹரன் இன்று அவள் கோபத்துக்கும் வெறுப்புக்கும் கூட பாத்திரமல்லாத அற்ப பொருளாகிவிட்டான். அதன் காரணமும் அவளுக்கு தெரியும். பயந்த பார்வையுடன் தந்தையின் பிடிக்குள் சிக்கியிருந்த ரகுவை பார்த்தாள். குழிவிழுந்த கன்னங்கள் கம்பீரமாக பிரகாசித்தன. மறுபடியும் புன்னகை செய்தாள். நீங்கள் மனுஷன், ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நான் மட்டும் மனுஷியல்ல, அப்படித்தானே? ஆனால் மனுஷியாவதற்கே நான் காத்து கிடந்தேன். இன்று மனுஷியின் வெற்றி ஏற்பட்டுவிட்டது. அவள் அமைதி அவனை பின்னும் ஆத்திரப்படுத்தியது. என்ன உளறுகிறாய்? வெற்றியாவது தோல்வியாவது உன் காரியம் வர வர கொஞ்சமும் நன்றாயில்லை. ஏதோ நோயாளியாயிற்றே என்று பார்த்தாள்.
யார் நோயாளி? அவள் குரலில் கோபம் தொனிக்கவில்லை. ஆனால் அதன் தீர்மானம் அவனை உலுக்கிவிட்டது. எனக்கு நோய் எதுவும் இல்லை. என்னை விலக்கி ஊரில் நல்ல பெயர் எடுத்து உங்கள் மனம் போல் ஆட்டம் போடுவதற்கு நல்ல சாக்கு கண்டுபிடித்தீர்கள். நான் இன்று ரகுவை காப்பாற்ற படிகளின் மேல் ஓடி வந்ததுதான் உங்களுக்கு கோபம் இல்லையா? படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட பலமில்லாத நோயாளி என்று அவர்களிடம் சொல்லியிருந்தீர்கள். அவள் எப்படி அவ்வளவு தெம்புடன் கண்மூடி திறப்பதற்குள் ஓடி வந்து குழந்தையை பிடித்துக் கொண்டாள்? அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னீர்கள்? தாயன்பின் மகிமை என்றீர்களா? ஏளனத்தில் கலந்துவிட்ட அந்த வெறுப்பின் எல்லையை பார்க்க அவனுக்கே கண் கூசியது. அவன் ஆத்திரம் கட்டுக்கடங்கவில்லை. கண்ணா பின்னா வென்று பேசாதே. இத்தனை கோபம் எதற்கு? இன்னும் நான் என்ன 18 வயசு புதுமண பெண்ணா? உங்கள் கோபத்தை கண்டு நடுங்க? நம்பிக்கையும் இன்பமும் மட்டுமா என்னை விட்டு போயின? கூடவே பயமும் போய்விட்டது. உங்கள் கொடுமை தொட முடியாத தூரத்தில் இப்போது இருக்கிறேன். பவானி, வெளியே ஏதோ அடியோசை கேட்பது போல் இருக்கிறது என்று சொல்லி கதவுக்கு வெளியே எட்டி பார்க்கும் நோக்கத்துடன் ஹரிஹரன் நகர்ந்தான். அந்த பெண்ணை அடைந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். பவானியின் இந்த சொற்கள் அவன் மின்னலை போல் தாக்கின. அவன் மற்ற எல்லாவற்றையும் மறந்து நின்று அவளை பார்த்தான். என்ன உளறுகிறாய்? உங்கள் வயசு என்ன? அவள் வயசு என்ன? உலகத்தின் சூதுவாதுகளை அறிய முடியாத சிறுமியுடனா உங்கள் நாடகத்தை நடத்துகிறீர்கள்? நான் அவளை கட்டாயம் எச்சரிக்கப் போகிறேன். அம்மா நிர்மலா, நீ என்னை பார்த்து உன் வருங்கால விதியை தெரிந்து கொள் என்பேன். அவரை கல்யாணம் செய்து கொண்டால் என்ன ஆகும் என்பதை, நான் விட்ட கண்ணீரையும் நான் இழந்த ஆரோக்கியத்தையும் கேட்டு தெரிந்து கொள் என்பேன். வெகுநேரம் வாய் பேசாமல் அவளை பார்த்தபடி உணர்ச்சிகளுடன் போராடிக் கொண்டிருந்தான் ஹரிஹரன். பவானி இன்னும் அதே புன்னகையுடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்களில் நிரந்தரமாய் குடிகொண்டிருந்த துயரத்திற்கு பதில் ஒரு சோபை விளங்கியது. நீர் குடித்து களைப்பித்திருந்த பிராணியை அவள் ஒத்திருந்தாள். மூச்சு இறைக்க ஆத்திரத்தால் கரகரக்கும் குரலில் பேசினான் ஹரிஹரன். நீ அவளை பார்க்க முடியாது. 4 நர்ஸ்கள் உன்னை சதா சுற்றியிருக்கும்படி செய்கிறேன். நீ உன் படுக்கையை விட்டே இனிமேல் எழுந்திருக்க சந்தர்ப்பம் இல்லாமல் செய்து விடுகிறேன். பவானி மெதுவாக சிரித்துவிட்டு படுக்கையில் படுத்துக் கொண்டாள். சலனமற்ற விழிகளால் மேலே பார்த்து கொண்டே அமைதியாக பேசினாள். இனி உங்கள் கட்டுக்காவல்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. சிறையில் அடைபட்டாலும் சிறை கதவுகளை பிளந்து கொண்டு வெளியேறும் பலத்தை இன்று பெற்றுவிட்டேன். இந்த பலத்திற்கு முன் உங்கள் விலங்குகள் தாமே அருந்து விழுந்துவிடும். கண்களை திருப்பி அவள் ரகுவை இருந்த பக்கம் நோக்கினாள். பார்வையும் குரலும் மனமும் கனிந்து முழு சாந்தியின் வலிமையுடன் பேசினாள். நான் வென்றுவிட்டேன். உங்கள் ஜாக்கிரதை வீணாகிவிட்டது. என் குழந்தை இன்று என்னை தேடி வந்தான். அம்மா என்று அழைத்தான். என் அன்பை உணர்ந்தான். நான் வெற்றி பெற்று விட்டேன். ஹரிஹரன் முகத்தில் ரத்தம் ஏறியது. பவானி கடைசியாக கூறினாள். என் குழந்தையுடன் இனி நான் சகஜமாக பழகப் போகிறேன். உங்கள் கொடுமையை இனிமேல் பொறுக்க மாட்டேன். ஹரிஹரனின் புருவங்கள் நெறிந்தன. அவன் கோபத்தின் உருவமானான். உன்னை 2 நாட்களில் வேறு ஊரில் வீடு பார்த்து ஒதுக்கி விடுகிறேன். அப்போது நீ யாரை எப்படி சந்திக்கிறாயோ பார்க்கலாம். இவனாலா இத்தனை துணிச்சலும் அகம்பாகவும் உனக்கு வந்தன? தன் ஆத்திரம் முழுவதையும் சேர்த்து பல்லை கடித்துக்கொண்டு குழந்தையின் முதுகில் ஓர் அறை வைத்தான் ஹரிஹரன். அலண்டு எழுந்த மனைவியின் முகத்தை பாராமலே கதரும் குழந்தையை இழுத்துக்கொண்டு அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். அத்தியாயம் 10. தாங்க முடியாத உள்ள கொதிப்புடன் பவானி தன்னை ஊருக்கு அனுப்பும் பொருட்டு செய்யப்படும் ஏற்பாடுகளை கவனித்தாள். வேண்டிய சாமான்களை எல்லாம் ஹரிஹரன் முதலிலேயே கூட்ஸ் வண்டியில் அனுப்பிவிட்டான். அவள் உடல் சௌகரியத்திற்காக வேண்டிய எந்த பொருளிலும் அவன் குறை வைக்கவில்லை. தொங்கிய முகத்துடன் நண்பர்களிடம், வைத்தியர் என் மனைவியை வேறு நல்ல சீதோஷண நிலையுள்ள ஊருக்கு அனுப்பும்படி சொல்லியிருக்கிறார். நான் அவளை இந்த 10ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு அழைத்து போகிறேன். என்ன செய்யலாம் என்று பெருமூச்சு விட்டான். மனைவியிடம் அவனுக்குள்ள அன்பால் நெஞ்சுருகி அவர்கள், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள். தகுந்த ஆட்களை அங்கே நியமித்திருக்கிறேன். இங்கே இருந்து நர்ஸும் கூடவே வருகிறாள். நான் கொண்டு போய் விட்டு திரும்பி வர வேண்டும். இவ்வளவு அன்பான கணவன் மனைவியின் பிரிவை எப்படி சகிப்பான்? பாவம் என்று அவர்கள் உள்ளுக்குள்ளேயே வருந்தினார்கள். பவானியின் உள்ளம் கொதித்தது. தன்னை தன் குழந்தையிடமிருந்து தன் இன்பத்திடமிருந்து பிரிக்கவே கடைசியில் சதி செய்யும் கணவனை எண்ணிய போது அவள் இருதயம் கட்டுக்கு அடங்காத ஆத்திரத்தால் பொங்கியது. ஆயிற்று. ஏற்பாடுகள் துரிதமாகிக் கொண்டிருந்தன. அவள் கிளம்ப வேண்டிய நாள் நெருங்கியது. வாழ்வில் சுகத்தை சுவைக்க தனக்கு இருந்த ஒரே மார்க்கமும் சிறிது சிறிதாக அவள் கண் முன்னாலேயே மூடப்பட்டு வந்தது. உணர்ச்சி மிகுதியால் அவளுக்கு இரைப்பு அதிகமாயிற்று. கண்கள் முன்பை விட அதிகமாக பிதுங்கி இரத்த கோடுகளுடன் தெரித்து விழுவன போல் அந்த எலும்பு கூட்டில் எங்கின.
செய்வதறியாமல் உதட்டை கடித்துக் கொண்டும் கைகளால் முகத்தை புதைத்துக் கொண்டும் தன் படுக்கையில் விழுந்து கிடந்தாள் பவானி. ரகுவை அந்த தினத்துக்கு பிறகு அவள் பார்க்கவில்லை. வழக்கம் போல் நர்ஸ் அருகிலேயே இருந்தாள். ஆனால் இது ஒன்றையும் பவானி இப்போது நினைக்கவில்லை. தன் கண்முன் விரியும் நிரந்தர துயரத்தின் கோர கைகளையே அவள் பார்த்தாள். பார்த்து துடித்து தனக்குள்ளேயே கதறினாள். ஐயோ, இந்த நரகம் எனக்கு வேண்டாம். நான் எப்படியாவது இதனின்று தப்புவேனா? என் வாழ்வின் ஒரே இன்பத்தை இழக்க மாட்டேன். ஐயோ, இழக்க மாட்டேன். அத்தியாயம் 11. அன்று அவள் அறையின் வாயிற்படியில் வேலனும் காத்தாயும் நின்று அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். மயக்கமுற்றவள் மேல் குளிர்ந்த நீர்த்துளிகள் தெரிப்பது போல் அந்த துன்ப நிலையில் அவளை அவர்களுடைய அன்பு மொழிகள் சற்று குளிர்வித்தன. ஹரிஹரன் உள்ளே வந்தான். என்ன வேலா, காத்தாயே, அம்மா ஊருக்கு போறாளே என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அவன் புன்னகையை கண்டு அவர்கள் இருவரும் பயந்து மௌனமானார்கள். பவானியின் பக்கம் அவன் திரும்பினான். இவர்கள் இருவரும் உனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அல்லவா? பவானி சுட்டெரிக்கும் கண்களால் அவனை பார்த்தாள். உங்கள் உத்தரவுடன் இங்கே வரும்போதெல்லாம் அன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறார்களே, அதுவும் உறுத்த ஆரம்பித்து விட்டதோ? சேச்ச, அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள்தான். வேலன் இதனால் சற்று தைரியம் அடைந்து, நாங்க 2 பேரும் அம்மாவோட கூட போய் உழைக்கட்டுங்களா என்று கேட்டான். எனக்கு என்னவோ அது விருப்பம்தான். ஆனால் போகிற ஊரில் 2 ஆட்களை என் நண்பர்கள் சிபாரிசு பண்ணி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இருவரும் இன்னும் 2 நாளில் வேறு இடத்தில் ஏற்பாடு செய்து கொண்டால் நல்லது. காத்தாயையும் வேலனும் துணுக்குமுற்று அவனை பார்த்தார்கள். சாமி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா என்றாள் காத்தாயி. போங்கள் வெளியே. போறோம் சாமி, போறோம். ஆனா தெய்வம் உங்களை கேட்காம விடாது. கோபத்துடன் அவர்கள் இருவரும் வெளியேறினர். ஹரிஹரன் மனைவியை பார்த்து சிரித்தான். பவானி துடிப்பு மிகுந்த கண்களால் அவனை பார்த்தாள். 4 புறமும் வேடனின் அம்புகளால் சூழப்பட்ட மானின் நிலைமையை அவள் அடைந்து விட்டாள். ஆனால் வெற்றி உள்ளத்துடன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த ஹரிஹரன் ஒரு உண்மையை உணரத் தவறிவிட்டான். வேறு ஒரு வழியும் இல்லாத போது மான் வேடன் மீதே பாய்ந்து விடுகிறது. அவனது ஏளனம் செய்யும் முகத்தை துடிப்புடன் பார்த்து கொண்டிருந்து பரிதாப விழிகளில் ஒரு தீர்மானம் தோன்றலாயிற்று. இனியும் அந்த கணவனுடன் வாழ்வதா? அவன் கொடுமைகளை பொறுத்துக் கொண்டு துயரத்தை ஏற்பதா? வேண்டாம். பட்ட கஷ்டங்கள் போதும். தன்னை ஊருக்கு அனுப்பும் முன் தானே எப்படியாவது ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிப்போய்விட வேண்டும். எங்கேயாவது, வெகு தொலைவில். வாழ்க்கையை எப்படியாவது நடத்தி கொள்ளலாம். இன்பம் நிறைந்த மனத்தை எந்த லௌகீக கொடுமையும் தீண்ட முடியாது. அவள் தன் இன்பத்தை எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும். தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிவிட வேண்டும். மீளாத அடிமைத்தனம் தன் பார்வையின் முன்னாலேயே எதிர்ப்பாக பரிணமித்து விட்டதை ஹரிஹரன் உணரவில்லை. யுத்தகளத்து வைரிகளைப் போல் இருவரது பார்வைகளும் ஒன்றையொன்று எதிர்த்து நின்றன. அத்தியாயம் 12. 8ஆம் தேதி வரையில் தான் எதிர்பார்த்த தருணம் கிடைக்கப் பெறாமல் அவள் சலனமுற்றாள். தன்னுடன் கணவன் ரயிலேறும் முன் தப்பிச் செல்லாவிட்டால் பிறகு விமோசனமே இல்லை. பவானி புழுவைப் போல துடித்துக் கொண்டிருந்தாள். நர்ஸ் அவளை விட்டு அகலுவதே இல்லை. உதவி செய்யக்கூடிய வேலைக்கார தம்பதிகளும் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். இந்த வேதனையில் அவள் தவித்துக் கொண்டிருந்த போதே 8ஆம் தேதி மாலை அவள் ஊருக்கு போவதை சாக்கிட்டு வீட்டில் பிரிவு உபசாரம் போல் ஒரு விருந்தை ஹரிஹரன் ஏற்படுத்தினான். அவன் நண்பர்கள் எல்லாரும் பவானியிடம் தங்கள் அனுதாபத்தை தெரிவித்தார்கள். 2 சிறு பரிசுகளும் கொண்டு வந்திருந்தார்கள். நர்ஸ் அவள் கட்டிலின் பக்கத்தில் எந்த பணிவிடைக்கும் தயாராக காத்து நின்றாள். உங்கள் உடம்பு சீக்கிரம் குணமாகி நீங்கள் சந்தோஷமாக திரும்பி வர வேண்டும். என் ஆசையும் அதுதான். உங்களுக்கு எங்கேயும் ஒரு குறையும் இல்லாமல் தான் அவர் பார்த்துக் கொள்வாரே? ஆமாம், பார்த்துக் கொள்வார். நீங்கள் இல்லாமல் வீடு வெறிச்சென்று இருக்கும். ரொம்பவும் பாராட்டுகிறீர்கள். அவருக்குத்தான் பாவம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், பாவம். எனக்கு தெரிந்தவரை இப்படிப்பட்ட அந்யோன்ய தம்பதியை பார்த்ததே இல்லை. பார்த்திருக்க மாட்டீர்கள். நிர்மலா அவளை அணுகினாள். என்றையும் விட மிகுந்த கருணை விழிகளில் பிரதிபலித்தது. உங்களுடன் நட்பை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். முடியாமல் போகிறது என்றாள். பவானி அவளை அன்புடன் பார்த்தாள். நானும் தான் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன் அம்மா. உன்னுடன் தனியாக கொஞ்ச நேரம் கூட பேச முடியவில்லையே என்று எனக்கு எவ்வளவு குறை தெரியுமா? ஹரிஹரன் இதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய முடிந்தால் சந்தோஷமாக செய்வேன் என்றார் நிர்மலா. பவானி அவளை தலையில் இருந்து கால் வரை தன் பார்வையின் கனிவினால் நீராட்டினாள். நான் எப்போதும் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன் அம்மா என்றாள் மெதுவாக. நானும் உங்களுக்காக என்றாள் நிர்மலா.
அவள் குரலின் துயரத்தை மற்றவர்கள் உணர்ந்து கவனிக்கும் முன் தன் வழக்கமான கலகலப்புடன், நாளைக்கு அடுத்த நாள் இரவு புறப்படுகிறீர்கள் இல்லையா? நாளை எனக்கு பிறந்த நாள். உங்களையும் மிஸ்டர் ஹரிஹரனையும் பிறந்தநாள் பார்ட்டிக்கு அழைப்பதாக இருந்தேன். நீங்கள் வர முடியுமா? கொஞ்ச நேரத்துக்காவது என்றாள். பவானியின் முகத்தில் மாபெரும் துயரத்துக்கிடையில் ஒரு புன்னகை மலர்ந்தது. என் உடம்பு நிலைதான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் எப்படியம்மா வருவது? என் ஆசிர்வாதத்தை மட்டும் அனுப்புகிறேன். நிர்மலா திரும்பி ஹரிஹரனை பார்த்தாள். உங்களால் வர முடியுமா? மூட்டையெல்லாம் கட்ட வேண்டியிருக்குமா? விருந்துக்கு பின் பேச்சு. இரவு வெகு நேரம் வரை நீடிக்கலாம். மறுநாள் ரயில் ஏற வேண்டுமே. வேலை நிறைய இருக்குமா? உனக்கு பிறந்த நாளா? ஹரிஹரனின் மூளை வேகமாக வேலை செய்தது. பவானியும் ஊரை விட்டு போய்விடப் போகிறாள். மனைவியை பிரிந்தவன் என்ற நிலையில் எல்லாரும் அவனிடம் அதிக அனுதாபம் காட்ட ஆரம்பிப்பார்கள், நிர்மலா உட்பட. அவள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்வசப்படுத்திக் கொள்ள எவ்வளவு அழகான வாய்ப்பு! அதை நாளையிலிருந்தே தொடங்கிவிடலாம். பிறந்த நாளுக்கென்று நிர்மலாவுக்கு மிகவும் விலையுயர்ந்த ஒரு பரிசு. முதலில் அவளை நன்றியால் விலைக்கு வாங்கிவிட வேண்டும். அவள் குழந்தை உள்ளம் அவன் பரிவைக் கண்டு நெகிழ்ந்துவிடும். பிறகு போக போக. நான் கட்டாயம் வருகிறேன் நிர்மலா. சாமான்களை எல்லாம் ஏற்கனவே அநேகமாக கட்டியாகிவிட்டது. மீதியை நாளைக்கும் அதற்கடுத்த நாளும் பார்த்துக் கொள்ளலாம். நான் நாளை மாலை 7 மணிக்கு மேல் வருகிறேன் என்றான் நிச்சயமாக. பவானியின் மூளையில் ஒரு திட்டம் தெளிவற்றதாக முளைவிட்டது. நீங்கள் வருவதை பற்றி மிகச் சந்தோஷம். அநேகம் பேர் நாளைக்கு வருவார்கள். உங்கள் மனைவியும் வர முடிந்தால் நன்றாக இருக்கும் என்றாள் நிர்மலா. ஆமாம், ஆனால் என்ன செய்வது? அவளுக்கு பாவம். முழு ஓய்வு இல்லாவிட்டால் பிரயாணமே கஷ்டம். உங்களுக்கு நாளை அங்கே மனமே லைக்காது. வாஸ்தவன்தான். ஆயினும் உனக்காக வருகிறேன். எந்த கடமையை விட முடியும் சொல்லு? உங்கள் மனைவி எப்போது திரும்பி வருவார்கள்? நாளாகும். பாவம், உடல்நிலை நன்றாக குணமாகும் வரை இருக்க வேண்டாமா? அதனால்தான் எனக்கு ஒன்று தோன்றுகிறது என்று அப்போது ஒலித்த பவானியின் குரல் முளை வளர்ந்து செடியாகிவிட்டது. என்ன என்றான் ஹரிஹரன். நர்ஸ் அவ்வளவு நாள் என்னுடனேயே இருக்க வேண்டுமே, பாவம். அவளை இப்போது வீட்டுக்கு அனுப்பி இன்றும் நாளையும் ஆசை தீர தன் மனிதர்களுடன் இருந்துவிட்டு ஊருக்கு போகும் அன்று மாலை ரயிலடிக்கே வரச் சொன்னால் என்ன? தன் உள்ளத்தில் இருந்த பரபரப்பை முகத்தில் காட்டாமல் சாதாரணமாக நல்ல மனத்துடன் சொல்லும் ஒரு விஷயம் போலவே பவானி இதை சொன்னாள். பிறருக்காக பரிந்து பேசும் அவள் குணமும் ஹரிஹரனுக்கு புதிதல்ல. ஆயினும் எதற்கு அதெல்லாம்? அவள்தான் சொல்லிக் கொண்டு வந்துவிட்டாளே என்றான். பவானியின் உள்ளம் பதறியது. மேலே வற்புறுத்தினால் அந்த விஷயத்தில் தன் வாழ்க்கை இன்பத்தை நிர்ணயிக்கும் முக்கியத்துவம் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டு விடுவானே. அவன் வீட்டில் இல்லாத இரவு நேரத்தில் நர்சும் இன்றி தான் தனிமையை விரும்புவது அவனுக்கு புரிந்துவிடுமோ? அவள் உதடுகள் துடித்தன. அந்த துடிப்பின் மூலம் அவள் உள்ளத்தின் துடிப்பை ஒருவாறு கண்டுகொண்டு விட்டன இரு கருணை விழிகள். நிர்மலாவுக்கு அவளது முடிவான உத்தேசம் பிடிபடவில்லையாயினும் அவள் விருப்பத்தை புரிந்து கொண்டாள். வேறு ஒன்றையும் அவள் முக்கியமாக நினைக்கவில்லை. உங்கள் மனைவியின் எந்த விருப்பத்தையும் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். அவ்வளவு அன்புடையவர் என்றல்லவோ இவ்வளவு நாள் நினைத்திருந்தேன் என்ற வார்த்தைகளை வீசினாள். ஹரிஹரன் அலண்டு விட்டான். அவ்வளவு பேர் எதிரில் தான் தன் வேஷத்துக்கு முரணாகி பேசிவிட்டதை நிர்மலா எடுத்து காட்டிவிட்டாளே. முதலில் அவளுக்கு தன்னிடம் உள்ள மதிப்பு போய்விட்டாள். அவள் விருப்பங்களை மறுக்கும் வழக்கம் எனக்கு இல்லை நிர்மலா. ஏதோ சிறிய விஷயம் என்று நினைத்து விட்டேன். அவள் விருப்பம் போலத்தான் ஆகட்டுமே. நர்ஸ், நீங்கள் இப்போதே போகலாம். அம்மா சொன்னது போல் நாளை கழித்து மறுநாள் ரயிலடிக்கே வந்துவிட்டால் போதும் என்று அவ்வளவு பேர் முன்னிலையிலும் தன் புகழை காப்பாற்றிக் கொண்டு நர்ஸை உடனே அனுப்பிவிட்டான். உண்மையில் மற்றவர்கள் முன்னிலையில் தன் விருப்பத்தை நிறைவேற்றுபவன் என்ற தைரியத்தில்தான் பவானி அந்த விஷயத்தை அங்கே பிரஸ்தாபித்திருந்தாள். தன் ஆசை அழிவதை கண்டபோது அவள் அனுபவித்த சித்திரவதை அடுத்த கணமே நிம்மதியாக மாறிய போது உணர்ச்சி பெருக்காள். அவளுடைய நெஞ்சு விம்மியது. பேச முடியாத நிலையில் நிர்மலாவை பார்த்தாள். இந்த பெண் ஏதோ தற்செயலாக அந்த வார்த்தைகளை சொன்னாளா, அல்லது தன்னுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டு உதவி செய்யும் நோக்கத்துடன் சொன்னாளா? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நிர்மலாவின் அன்பு தேங்கிய கண்களையும் மென்மையே உருவான முறுவலையும் பார்த்தபோது அவள் கண்களில் நீர் திரையிட்டது. அத்தியாயம் 13. சாதாரண மனித பிறவியின் சாதாரண ஆசைகள் ஏமாற்றத்தில் கலந்து உருக்குலைந்தன. ஏமாற்றம் மறைந்து ஏக்கமாய் கதறியது. ஏக்கம் நிறைந்து வழிந்து துயரமாய் படர்ந்தது. கடைசியில் துயரத்தின் எல்லையில் புரட்சி உதயமாகிவிட்டது. ஊருக்கு கிளம்ப வேண்டிய தினத்துக்கு முந்தைய இரவு ஹரிஹரன் நிர்மலாவின் வீட்டுக்கு அவள் பிறந்த நாள் வைபவத்திற்காக சென்றிருந்தான். மணி 10 இருக்கும். காலையிலிருந்தே நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்த பவானி படுக்கையில் புரள்வதை விட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அவள் வாழ்வின் முக்கியமான நேரம் வந்துவிட்டது.
பழையதை பிளந்து கொண்டு புதியது புக வேண்டிய தருணம் வந்துவிட்டது. வேதனையின் தீர்ப்பாகிய இந்த தூண்டுதலுக்கு அவளால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. இருக்கவும் அவள் விரும்பவில்லை. அலைமோதிய நெஞ்சம் எதிரே உள்ள காரியத்தை எண்ணி தணிந்த அமைதியின் சக்தியை அவளுக்கு தந்தது. வாழ்நாள் முழுவதும் துன்பமும் ஏமாற்றமும் கசப்பும் ஆத்திரமும் 4 வித படைகளாக அவளை சூழ்ந்து பலப்படுத்தின. எந்தவித பயமும் சஞ்சலமும் தீண்ட முடியாத வஜ்ர கவசத்தின் 4 மூளைகளாக அவளை காத்து நின்றன. அவளுக்கு என்ன பயம்? தான் செய்து கொண்ட நிவர்த்தியாக்க முடியாத இந்த தீர்மானத்தால் அவள் இழக்க ஒன்றும் இருக்கவில்லை. எந்த சுகத்தையும் பின்விட்டு செல்கிறோம் என்ற தாபம் அவளுக்கு இருக்கவில்லை. துயரத்தின் பலம் கொண்டு புதுவாழ்வை 2 எலும்பு கரங்களால் பறித்து எடுத்துக்கொள்ளவே அவள் எழுந்து வந்தாள். பின்கட்டில் சமையல்காரனும் ஒரு வேலைக்காரனும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மாடியில் இருந்த கடிகாரத்தின் முள் அவள் இருதயத்தைப் போலவே நிதானமாக துடித்துக் கொண்டிருந்தது. பவானி தலைப்பை இடுப்பில் வருந்து கட்டிக்கொண்டு பலவீன உடலில் புது பலத்துடன் உறுதியான பாதங்களால் மெல்லச் சப்தமின்றி மாடிப்படிகளில் இறங்கினாள். கீழே இருந்தது குழந்தையின் அறை. அங்கே அவனுடைய ஆயாவும் இருப்பாள். அந்த ஆபத்துக்கு அவள் பின்வாங்கிவிட்டால் இந்த சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது. அப்படியே ஆயா விழித்துக்கொண்டு கலாட்டா செய்தால் அவளும் பதிலுக்கு கத்தி அவளை அடக்குவதாகவே இருந்தாள். என்ன இருந்தாலும் அவள் வீட்டு எஜமானி, ரகுவின் தாய். அவனை எடுக்க உரிமையுள்ளவள். ரகுவை நினைத்த போதே அவள் உடல் புல்லரித்தது. உள்ளம் முன்பு ஒரு தரம் அனுபவித்த இன்பத்தை இன்னொரு முறை நினைவினால் சுவைத்தது. அந்த இன்பத்தை இடைவிடாது பருகவே அவள் சமூகத்தில் தன் இடத்தை இழப்பதையும் கையில் காசு இல்லாமல் உலகத்தின் நடுவே அனாதையாக பிரவேசிப்பதையும் கூட பொருட்படுத்தாமல் வறண்ட உள்ளத்தை ஏந்திக் கொண்டு வந்துவிட்டாள். ரகுவின் அறையை அடைந்தாள் பவானி. ஆயா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். பவானி ஆவலுடன் உள்ளே சென்று குழந்தையின் படுக்கையை தடவினாள். அவன் திடீரென்று வீரிடாமல் இருக்க அவன் வாயை பொத்தி தூக்கிக் கொள்ள விரும்பினவளாய் அவன் தலை எங்கே என்று துளாவினாள். திடீரென்று பவானி செயலிழந்து நின்று விட்டாள். படுக்கையில் ரகுவை காணவில்லை. கால்கள் துவள அப்படியே படுக்கை மேல் பொத்தென்று உட்கார்ந்தாள் பவானி. அவள் உடலில் வேர்வை ஒரு நொடியில் வெள்ளம் போல் பொங்கி எழுந்தது. கைகள் வெடவெடவென்று நடுங்கின. என்ன நினைப்பதென்று அவளுக்கு புரியவில்லை. அவளுக்கு மனச்சாந்தி கிடைக்க முடியாமல் இது என்ன தடை அவள் முன் திடீரென்று எழும்பியுள்ளது? ரகு எங்கே போய்விட்டான்? ஹரிஹரன் குழந்தையை கூடவே அழைத்து போய்விட்டதாக அவள் எண்ணினாள். தலை சுழன்றது. இன்பம் கிட்டும் நேரத்தில் இப்படி ஒரு பேரிடியா? இனி குழந்தையை எப்படி அடைவது? பொங்கி எழுந்த துயரத்தின் பாரத்தில் வெகுநேரம் அழுத்தப்பட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். வாழ்க்கை அவளுக்கு திடீரென்று ஓர் அர்த்தமற்ற கேலிக்கூத்தாக தோன்றியது. மெல்ல எழுந்தாள். கால்கள் பஞ்சு போல் துவண்டன. கனவில் நடப்பவள் போல் சுவரை பிடித்துக் கொண்டு போய் மாடியில் தன் அறையை அடைந்தாள். படுக்கையில் உட்கார்ந்து தலையை 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டாள். இருதயம் படபடத்தது. மூச்சு திணறும்படி அவளை அமுக்கி பிடித்த வேதனை கடைசியில் கண்ணீராக நெகிழ்ந்தது. தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மி அழலானாள். அதே சமயம் மாடியில் இன்னொரு பக்கத்தில் இருந்தும் ஓர் அழுகை கிளம்பி அவளுடைய அழுகையுடன் கலந்தது. அத்தியாயம் 14. நிர்மலாவின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அவளோடு குழைந்து பேசியவனாக ஹரிஹரன் அவளை தனியாக அழைத்துச் சென்று, உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். என்ன அது? நீலப்புடவையில் நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருந்த அவள் பொலிவை அனுபவித்தவாறு ஹரிஹரன் தன் நிஜார் ஜேபியில் கையை விட்டான். அடடா, அதை எடுத்து வர மறந்துவிட்டேன். சரிதான், நல்ல பரிசு. நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தீர்கள் என்றே நான் நம்பவில்லை என்று நிர்மலா பரிகசித்தாள். ஹரிஹரனுக்கு ரோஷம் வந்துவிட்டது. அதென்ன அப்படி சொல்கிறாய்? நான் என் அறையில் அதை மேஜை மேல் எடுத்து வைத்தேன். இதோ போய் கொண்டு வருகிறேன். திடீரென்று நிர்மலாவின் முகம் மாறியது. வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு. அதெல்லாம் முடியாது, இப்போதே போகிறேன். அவள் மேலும் தடுப்பதற்குள் ஹரிஹரன் அருகில் இருந்த ஒரு நண்பரின் சைக்கிளில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு விட்டான். நிர்மலா ஒரு கணம் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். அன்றொரு நாள் விருந்தின் போது ஹரிஹரனும் பவானியும் வாய்விட்டு நேருக்கு நேரே செய்த வாக்குவாதம் தற்செயலாக மாடிக்கு போன அவள் காதில் முற்றும் விழுந்து விட்டது. உண்மை அவளுக்கு தெரிந்தது. இன்று புருஷனும் இல்லாமல் நர்சும் இல்லாத போது ஒருவேளை பவானி ஆசை தீர தன் குழந்தையுடன், நாளைக்கு பிரிந்து செல்ல வேண்டிய குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருக்கலாம். அப்போது ஹரிஹரன் அங்கே போய்விட்டால் என்ன பெரிய வாக்குவாதம், என்ன விபரீதம்! தடைப்பட்ட தாயன்பினால் என்ன விளைவு நிகழ்ந்து விடுமோ? நிர்மலா தன் காரில் ஏறிக்கொண்டு ஹரிஹரனின் வீட்டுக்கு செலுத்தலானாள். பவானி இடிந்து போய் தன் அறையில் உட்கார்ந்திருந்த போதுதான் ஹரிஹரன் வீட்டுக்கு வந்தான். நேரே மாடியில் தன் அறைக்கு சென்றான். விளக்கை ஏற்றி மேஜை மேல் வைத்திருந்த காகித பொட்டலத்தை எடுத்தான். பகலில் தகப்பனாரின் அறையில் விளையாடிய நினைவால் பாதி தூக்கத்தில் எழுந்து ரகு அதே அறைக்கு சென்று தூங்கி போயிருந்தான். தன் அறையில் அவனை கண்டு வியக்கக்கூட ஹரிஹரனுக்கு நேரமில்லை.
ஏற்கனவே கொஞ்சம் புரண்டு கொண்டிருந்த ரகு விளக்கு வெளிச்சத்தில் பழிச்சென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டான். கூசிய கண்களை படபடவென்று கொட்டி கைகளால் தேய்த்தான். தகப்பனாரை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது. அப்பா, இங்கே எங்கேடா வந்தே? குழந்தையின் பக்கம் திரும்பாமலே பொட்டலத்தை பிரித்தபடி பேசினான் ஹரிஹரன். ஒரு நகை பெட்டியை பிரித்து பார்த்தான். வந்தேன்பா. சரி சரி, உன் ரூமுக்கு போய் தூங்கு. நீ தூங்க வையப்பா, அப்பத்தான் தூங்குவேன். வேற வேலை இல்ல? ஹரிஹரன் பெட்டியிலிருந்து கண்ணை கவரும் ஒரு முத்து மாலையை எடுத்தான். பத்திரமாயிருக்கிறது என்று ஆறுதல் அடைந்தான். இதை அணிந்து கொண்டால் நிர்மலா என்று அந்த நீல புடவையுடன் அப்சரஸ் போல் விளங்க மாட்டாளா? ரகு மாலையை கவனித்து பார்த்தான். அது யார் சங்கிலிப்பா? உனக்கு என்ன அதை பத்தி? பேசாமல் தூங்கு. ஹரிஹரன் மறுபடியும் பெட்டியை காகிதத்தில் சுற்றி நிஜார் பையில் வைத்துக் கொண்டான். ரகு எழுந்து அவனிடம் வந்தான். அதை எனக்கு காட்டினாத்தான் விடுவேன். போடா அந்தண்டை, தொந்தரவு பண்ணாதே. அவன் கதவை நெருங்கிவிட்டான். ரகு விடவில்லை. தொடர்ந்து வந்து அவன் ஆடையை பிடித்து இழுத்துக்கொண்டே, காட்டினாத்தான் விடுவேன், எனக்கு அதை போட்டுவிடு என்று சண்டித்தனம் செய்தான். ஹரிஹரனுக்கு கோபம் பொங்கலாயிற்று. தன் வழியை மறைக்கும் மகனை பார்த்து, விடப்போரியா உதைக்கட்டுமா என்று சீறினான். நீ அதை கொடுத்தாத்தான் உன்னை விடுவேன் என்று அப்பாவின் கைகளை இழுத்து வைத்துக் கொண்டான் ரகு. விடுடா சனியனே என்று ஹரிஹரன் தன் கைகளை முரட்டுத்தனமாக இழுத்து கொண்ட வேகத்தில் ரகுவுக்கு வலி ஏற்பட்டது. இல்லையப்பா, எனக்கு காட்டிட்டு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு போ அப்பா என்று சொல்லி ரகு அவன் கையை நன்றாக பிடித்து கொண்டான். ஹரிஹரன் கோபத்தில் தன் வசத்தை இழந்தான். கையை வேகமாக விடுவித்துக் கொண்டு ரகுவின் முதுகில் ஓங்கி ஒரு அறையை வைத்துவிட்டு விளக்கையும் அணைத்துவிட்டு வேகமாக படியிறங்கி கீழே சென்று விட்டான். ரகுவின் ஓலம் அந்த அறையை நிறைத்து மாடியின் மற்றொரு கோடியில் இருந்த பவானியின் அறைக்கும் பரவி அவளுடைய விம்மல்களிடையே அவள் காதுகளிலும் பாய்ந்தது. அத்தியாயம் 15. குழந்தையின் குரல் காதில் விழுந்தவுடனே பவானி தலை நிமிர்ந்தாள். ஒரு நிமிஷம் அப்படியே அசைவற்று செவியுற்றாள். சந்தேகமில்லை, அது ரகுவின் குரல்தான். அவள் உடலின் ஒவ்வொரு நரம்பும் வெடித்துவிடும் போல் துடித்தது. நீர் நிறைந்த கண்களுடனேயே எழுந்தாள். வெறிப்பிடித்தவள் போல் அழுகுரல் வந்த திசையை நோக்கி ஓடினாள். அது கணவனின் அறைக்கு அவளை அழைத்துச் சென்றது. உள்ளே பாய்ந்து விளக்கை ஏற்றினாள். ரகுவின் கண்ணீர் வடியும் முகம் அவளை நிமிர்ந்து நோக்கியது. அடுத்த நிமிஷம் கண்ணீர் தேங்கிய இரு முகங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன. உணர்ச்சி பெருக்கின் கைதியாய் பவானி அழுது கொண்டே குழந்தையை அணைத்துக் கொண்டாள். முத்தமிட்டாள், கொஞ்சினாள், முகம் வருடினாள். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற வர்ணனைக்கு எட்டாத எக்களிப்பில் வெறிகொண்டு விட்டாள். குழந்தை அவள் அணைப்பினுள் அழுது கொண்டே இருந்தான். ஆனால் அது ஆறுதல் அடையும் விம்மல்தான். அந்த அணைப்பின் நிழலில் அவன் தான் எல்லா அச்சங்களிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு பத்திரமாக இருப்பது போல் உணர்ந்தான். அழுகையும் சிரிப்புமாக பவானி ரகுவை பார்த்தாள். உள்ளம் ஏமாற்றத்திற்கு பின் வந்த இந்த இன்ப லகரியால் நிலை தவறி பேயாட்டம் ஆடியது. பதறும் கைகளால் அவனை திரும்ப திரும்ப தடவிக் கொடுப்பதும் மார்புடன் தழுவிக்கொள்வதுமாக இருந்தாள். கண்ணு, ஏன் ராஜா? ரகு, அம்மா. பவானி தன் புடவை தலைப்பால் அவள் கண்ணீரை துடைத்து முத்தமிட்டான். கண்ணே, நீ இங்கேயா இருந்தாய்? நான் உன்னை தேடினேனே. நீ இல்லை என்ற எண்ணத்தில் உயிரிருந்தும் செத்தவளாய் போனேனே. அவள் உதடுகள் துடித்தன. நீ மறுபடியும் கிடைத்தாயா? உயிர் வந்தது. எனக்கு இப்போதுதான் உயிர் வந்தது. ரகு அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு மறுபடியும் விம்மினாள். மறுபடியும் அவள் அவனது கண்ணீரை துடைத்து அணைத்துக் கொண்டாள். ஏண்டா அழுகிறாய் ராஜா? அம்மா, அப்பா அடிச்சா. அவன் கனவு கண்டு பயந்து விட்டதாக எண்ணி பவானி அவனை பின்னும் இறுக தழுவிக்கொண்டாள். பயப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்கு நான், எனக்கு நீ. வேறு என்னடா வேண்டும் நமக்கு? நீ இருந்திராவிட்டால் இந்த இன்பம் கூட எனக்கு கிடைத்திருக்குமா? இந்த இன்பந்தாண்டா நிஜம், மீதி எல்லாம் போய். எனக்கு வேண்டியது இந்த இன்பம்தான். வெகு நாளைக்கு முன்பே கிடைத்திருக்க வேண்டியதுடா இது. இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. அம்மா, நீ என்ன சொல்ற? பவானி தன்னை சுதாரித்துக் கொண்டாள். உணர்ச்சி பெருக்கில் கொட்டிய வார்த்தைகள் அவள் இருதயத்தின் பாரத்தை கொஞ்சம் குறைக்கத்தான் குறைத்தன. கண்ணை துடைத்துக் கொண்டாள். கம்பீரமான பார்வையுடன் தலை நிமிர்ந்தாள். முதலில் துயரமும் பிறகு இன்பமும் வெறியாட்டம் ஆடிய உள்ளத்தில் இப்போது ஆழ்ந்த அமைதியோடு கூடிய திடமே இருந்தது. நிச்சலமான அந்த வறண்ட விழிகளில் உள்ளத்தின் உறுதி தோன்றியது. ரகு, அம்மா, நீ என்னோடு வந்து விடுகிறாயா? எங்கே அம்மா? எங்கேயாவது, ரொம்ப தூரத்துல. ஊருக்கா அம்மா? நீ நாளைக்கு ஊருக்கு போறியாம். என்னை விட்டுட்டு என்னையும் அழைச்சிட்டு போயிடுறியா? பவானி ஒரு விம்மலோடு, உனக்கு என்கிட்ட அவ்வளவு ஆசை இருக்காடா கண்ணு என்றாள்.
அவள் குரல் தழுதழுத்தது. ஆமாம்மா. குழந்தையை சேர்த்து அணைத்துக் கொண்டு உச்சி மூந்தாள் பவானி. நீர் நிறைந்த கண்களை மூடிக்கொண்டு தன் ஆனந்தத்தில் சற்று நேரம் மௌனமாக திளைத்திருந்தாள். ரகு. கண்களை திறந்து தன் இருதய அன்பையெல்லாம் முகத்தில் காட்டியவாறே பவானி பேசினாள். ரகு, என் கையில் காலனா காசு இல்ல. ஆனால் உன்னிடம் ஆசை மாத்திரம் நிறைய இருக்கிறது. நீயும் நானும் எங்கேயாவது ஓடிப்போய்விடலாம். அப்பாவை விட்டு என்னுடன் நீ வருவாயா ராஜா? குழந்தை வெகுநேரம் யோசிக்கவில்லை. அவன் முதுகில் அடி இன்னும் சுட்டுக் கொண்டிருந்தது. தாயின் கழுத்தை இறுக கட்டிக்கொண்டு, அப்பா என்னை அடிக்கிறா, நீ என்னை ஆசையா கட்டிக்கிற, எனக்கு அப்பா வேண்டாம், உன் கூட வந்துடுறேன் என்றான். பொங்கி வரும் இருதயத்துடன் அவளுடைய ஆனந்தமும் பொங்கி வந்த உதடுகளில் புன்னகையாகவும் கண்களில் நீராகவும் துடித்தன. ரகு, நீ பிறந்து அம்மாவுக்கு வாழ்வை கொடுத்துட்டேடா செல்லம். ரகுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அந்த மெலிந்த பயங்கர உருவத்தின் முகத்தில் தோன்றிய அன்பும் அவனுக்கு புரிந்தது. வாய்விட்டு சிரித்தான். பவானி அவனை இரு கரங்களாலும் அணைத்துக் கொண்டே மூடிய கண்களுடன் மிருதுவான குரலில், நமக்கு இந்த இடம் வேண்டாம். எங்காவது தொலைவில், மிக தொலைவில் மனித குணம் படைத்த மனிதர்கள் இருக்க மாட்டார்களா? என் துயரத்தை பின்னே விட்டு இந்த இன்பத்தை கைகளில் ஏந்திக் கொண்டு அவர்களிடம் போகிறேன். இரவை விட்டு இந்த கதிரொளியோடு அருணோதயத்தை நோக்கி போகிறேன் என்றாள். அத்தியாயம் 16. ரகுவை அடித்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கிய ஹரிஹரனால் அவ்வளவு அவசரமாக நிர்மலாவின் வீட்டை அடைய முடியவில்லை. சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து ஓட்ட முயன்றான். அது நகரவில்லை. டயர் வெடித்து விட்டிருந்தது. ஹரிஹரனின் முகம் சிடுசிடுத்தது. இப்படியா தன் வேலை தாமதமாக வேண்டும்? பொதுவாக உலகம் முழுவதையும் வெறுத்தவாறு சைக்கிளை தூக்கிக் கொண்டு கொல்லைப்புறம் இருந்த ஒரு சிறு அறைக்கு போனான். சைக்கிள் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் அங்கேதான் இருந்தன. முதலில் டயரை ஒட்டினான். பிறகு காற்றடிக்க பம்பை தேடினான். அதை காணவில்லை. ஹரிஹரனுக்கு வந்த கோபத்தில் உலகத்தையே எரிக்கும் சக்தி அவனுக்கு இருந்திருக்குமானால் கட்டாயம் எரித்திருப்பான், நிர்மலாவை தவிர. கோபாவேசத்தோடு அறை முழுவதும் சாமான்களை இப்படியும் அப்படியுமாக புரட்டி தேடினான். அக்கம் பக்கத்தில் பம்பு தவறுதலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் தேடினான். கொஞ்சம் சாந்தமாக தேடியிருந்தால் முன்பே கண்ணில் பட்டிருக்கக்கூடிய பம்ப் வெகு நேரத்திற்கு பிறகு சைக்கிள் அறையிலேயே கிடைத்தது. படபடப்புடன் சைக்கிள் டயருக்குள் காற்றை ஏற்றினான். பிறகு அதை மறுபடியும் தூக்கி கொண்டு முன்பக்கம் வந்தான். ஹாலில் நுழைந்த அவனுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாயிற்று. நிர்மலா மாடிப்படியில் நின்று இறங்கிக் கொண்டிருந்தாள். கண்களை விரித்து, நீயா, இங்கேயா என்றான். நிர்மலாவும் அவனை கண்டு ஒரு கணம் திகைத்தான். ஆனால் அவன் பின்கட்டிலிருந்து வருவதைக் கண்டு அவளுக்கு நிம்மதி உண்டாயிற்று. ஆமாம், நான் தான் என்றாள். நீ எப்போது வந்தாய்? மாடியிலிருந்து வருகிறாயே என்றான் ஹரிஹரன் பதற்றத்துடன். அவள் வெகு நேரத்திற்கு முன் வந்து பவானியுடன் பேசிக் கொண்டிருந்திருப்பாளோ? பவானி இவளை தனியாக சந்திக்க விரும்பியிருந்தாளே, என்னை பற்றிய உண்மையை சொல்லியிருந்தாளானால்? நிர்மலா சாதாரண முகபாவத்துடன் கீழே இறங்கி வந்து ஒரு சோபாவின் மீது உட்கார்ந்து கொண்டாள். நான் வந்து நேரமாகவில்லை. நீங்கள் உங்கள் அறையில் இருப்பீர்கள் என்று மாடிக்கு போனேன். இதோ திரும்பி வருகிறேன். ஹரிஹரன் நிம்மதியாய் பெருமூச்செறிந்தான். என்ன விஷயமாய் வந்தாய் நிர்மலா? அதிகமாக ஒன்றுமில்லை. ஒரு 50 ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது. சிநேகிதி ஒருத்தி ஒரு புடவை கொண்டு வந்தாள். எங்களுக்குள் முன்பே ஒப்பந்தம். விலைதான் நான் நினைத்ததற்கு மேல் 50 ரூபாய் ஆகிறது. அப்பாவை மறுபடியும் கேட்க பயமாக இருக்கிறது. நீங்கள் கைமாற்றாக கொடுத்தால் என் பாக்கெட் மணியிலிருந்து 2-3 மாதத்தில் கொடுத்து விடுகிறேன். ஹரிஹரன் புன்முறுவலுடன் அவள் அருகில் வந்தான். இது என்ன பிரமாதம்? கட்டாயம் கொடுக்கிறேன். நீ திருப்பி தர வேண்டுமா என்ன? பின்னே வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். ஹரிஹரன் சோபாவில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். நீ இதற்கே இந்த பாடுபடுத்துகிறாயே. நான் வாங்கியிருக்கும் பரிசை பார்த்தால் என்ன செய்வாய்? பார்த்தால் தானே தெரியும். ஹரிஹரன் முத்துமாலையை வெளியில் எடுத்தான். அதன் ஒளியை கண்டு நிர்மலா பின்வாங்கினாள். அடே அப்பா, என்ன இது? துக்கமயமானவர் இப்படியெல்லாம் பரிசு வாங்குவானேன்? இதோ பார் நிர்மலா, நீ என்னிடம் நிரம்ப அனுதாபம் உள்ளவள். நீ எனக்கு இதுவரை காட்டியிருக்கும் கனிவுக்கு என் முழு நன்றியை இந்த 700 ரூபாயால் மட்டும்தான் தெரிவித்துக் கொள்ள முடியுமா? இதன் விலை 700 ரூபாயா? நிர்மலாவின் திறந்த வாய் மூடவில்லை. ஹரிஹரன் மனதுக்குள் சிரித்துக் கொண்டான். விலை உயர்ந்த நகைகளில் மோகித்து போகாத பெண்களும் உண்டா? ஆமாம், அதுதான் விலை. இதை நான் எப்படி அங்கீகரிப்பது? நிர்மலாவின் அதிர்ச்சி இன்னும் தீரவில்லை. எப்படி தெரியுமா? இப்படித்தான் என்று கூறி அவன் மாலையை அவள் கழுத்தில் அணிவிக்க வந்தான். நிர்மலா தடுத்து மாலையை தன் கைகளில் பற்றி கொண்டு அதையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் யோசனை நிறைந்திருந்தது. அவ்வளவு விலையா என்றாள் மெதுவாக. அது ஒரு பெரிய காரியமா?
நீ எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். எடுத்துக்கொள்கிறேன். இதற்கு ரொம்ப ரொம்ப வந்தனம். நிர்மலா தீர்மானத்துடன் பேசி தலை நிமிர்ந்தாள். அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது. நாம் நினைக்காத எவ்வளவு விசித்திரங்கள் உலகத்தில் நடைபெறுகின்றன. ஆமாம். எங்கே நிர்மலா? அதை அணிந்து கொள், நான் பார்க்கிறேன். நிர்மலா அணிந்து கொண்டாள். நீ இப்போது எவ்வளவு அழகாய் இருக்கிறாய் நிர்மலா. பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை. உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், வேறொன்றும் வேண்டாம். பவானி அக்காவும் ஒரு சமயம் இவ்வளவு அழகாக இருந்தார்கள் அல்லவா? ஹரிஹரனுக்கு யாரோ தன் தலையில் ஓங்கி அடித்தது போல் இருந்தது. அசைவற்று மலைத்து விட்டான். நிர்மலா மெல்லச் சிரித்துக் கொண்டே மாலையை கழற்றினாள். இதை போட்டுக்கொண்டே இருந்தால் நீங்களே கண் வைத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. இப்போது கழற்றிவிட்டு அப்புறம் எப்போதாவது அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லியவாறே மாலையை தன் ரவிக்கைக்குள் போட்டுக்கொண்டு எழுந்து நின்றாள். பணம் உங்கள் பாக்கெட்டிலேயே இருக்குமே, கொடுக்கிறீர்களா? பாக்கெட்டில் இன்று வைத்துக் கொள்ளவில்லை, என் அறையில் இருக்கிறது. இதோ போய் கொண்டு வருகிறேன். பிறகு உன் வீட்டுக்கு போகலாம் என்று ஹரிஹரன் மாடிப்படியை நோக்கி நடந்தான். நிர்மலாவின் முகம் பேயிழந்தால் போல் ஆகிவிட்டது. வேண்டாம் வேண்டாம், சிரமப்படாதீர்கள், பணம் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியவளாக அவன் முன் சென்று வழிமறித்தாள் நிர்மலா. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? மாடிக்கு போவது ஒரு சிரமமா? உனக்காக எதைத்தான் நான் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாய் நிர்மலா? ஹரிஹரன் படிகளில் ஏறத் தொடங்கிவிட்டான். அப்படியானால் என் பேச்சை தட்டாதீர்கள், நாளைக்கு கொடுக்கலாம், பொறுங்கள். அவன் மாடிக்கு போய்விட்டான். நிர்மலா செயலிழந்து சற்று நேரம் நின்று விட்டாள். அவள் கைகள் பதறின. மருண்ட கண்களுடன் மேலே அண்ணாந்து பார்த்தாள். பிறகு ஒரு கையால் மார்பை அழுத்தி பிடித்துக் கொண்டு இன்று என்ன நேரப் போகிறதோ என்ற பெரும் பீதியுடன் அவளும் மாடி ஏறலானாள். அத்தியாயம் 17. முகத்தோடு முகம் வைத்து கொஞ்சி அணைத்து சீராட்டிய குழந்தையை கடைசியாக தன் கரங்களில் நின்று விடுவித்தாள் பவானி. ராஜா, இப்போதுதான் மிகவும் முக்கியமான வேலை. நாம் இங்கிருந்து வெகு தூரம் போகிற வரைக்கும் நீ கத்தக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது. அம்மா தோள் மேலேயே தூங்கி போய்விட்டாலும் நல்லதுதான். நான் தூங்குற போது கூட நீ என்னுடனேயே இருப்பியோன்னோ? என்னை விட்டு போயிட மாட்டியே? கண்ணு, இனிமேல் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்போ சரி. பவானி எழுந்து குழந்தையை தூக்கி கொண்டாள். கைகளில் அதற்கு போதுமான பலம் இல்லை, ஆனால் மனத்தில் இருந்தது. ஆபத்தான காரியம் கண்முன் இருந்தது. அதற்காக பவானி தன் பயத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் மேலே ஓர் உறுதியை நிலைநாட்டிக் கொண்டு நடந்தாள். கதவருகில் சென்று விட்டாள். அப்போது அறையை நெருங்கி வரும் காலடி யோசையை கேட்டு அவள் இருதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. உடலில் இருந்த ரத்தமெல்லாம் தலைக்கு ஏறியது. மருட்சியே 2 கண்களாக அவள் முகத்தில் இருந்து பெயர்ந்து தன் புது வாழ்வில் பாதகமாக வருவது போல் இருந்த தடையை அறிய திகிலுடன் விழித்தது. அந்த பயத்திற்கு முன் தோன்றினான் ஹரிஹரன். சற்று நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றார்கள். பவானியின் முகம் ஒரு கணம் விவைக்க முடியாத உணர்ச்சியால் வெளிரியது. பிறகு அந்த உணர்ச்சி சூழலும் பயமும் தன்னை முடிவாக வஞ்சித்து விட்ட விதியின் கொடுமையினால் தோன்றிய பொறுக்க முடியாத வேதனையும் ஒரு வெறுமையாக மாறி சலனமற்று விழுந்து விட்டன. எல்லாம் கைகூடி வந்து கடைசியில் இன்பத்தை அவள் இருதயம் பருகப் போகும் தருணத்தில் அதை யாரோ பறித்து விட்டது போன்ற ஓர் உணர்ச்சி அவள் ஆத்மாவை மூடியது. இனி இன்பம் இல்லை, இல்லை, இல்லை என்று சொல்வது போல் அவள் இருதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. எலும்பும் தோலுமாக சுருங்கிய முகத்திலிருந்து தன்னை பார்த்து இமைக்காமல் விழித்துக் கொண்டிருந்த 2 பிரம்மாண்டமான கண்களை பார்த்து ஹரிஹரன் கடைசியில் பேசினான். பவானி, என்ன இது? அவன் குரல் இடிமுழக்கம் போல் அதிர்ந்தது. முகம் ரத்தமாகிவிட்டது. பவானி பேசவில்லை. அவளுக்கு இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. விதியின் கொடிய பேச்சுக்கு முன் மௌனத்தை தவிர அவளிடம் ஒரு பதிலும் இல்லை. நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன்னறையில் ஏன் இல்லை? குழந்தையை எதற்கு தூக்கிக் கொண்டிருக்கிறாய்? இப்போதும் பவானி பதில் உரைக்கவில்லை. தீவிரமான போரில் அவள் தோற்றுவிட்டாள். இப்போது அவளுக்கு ஆயாசம்தான் மேலோங்கியது. இனி போரிட அவளுக்கு தெம்பில்லை. பேசாமல் போய் இருட்டில் படித்துக்கொண்டு மனத்தில் ஒரு எண்ணமும் இல்லாமல் மறைவோடு ஒன்று சேர்ந்து விட்டால் அவளுக்கு போதும். என்றையும் விட கடுமையாக பொங்கி வந்த துயரத்துடனும் ஆத்திரத்துடனும் ஒரு தரம் அவனை பார்த்தாள். உடம்பெல்லாம் நடுங்கியது. உதடுகள் துடித்தன. அவள் கண்கள் உரித்த பரிதாப கூக்குரலை அவனையும் வீட்டையும் உலகையும் ஊடுருவி ஆண்டவன் பாதத்தில் எட்டச் செய்து பிறகு குனிந்து விட்டன. நெருப்பு ஒரு தரம் குபீர் என்று கொழுந்து விட்டெறிந்து தீப்பிழம்பால் வானத்தை அளாவி பிறகு தணிந்து சாம்பலாகிவிட்டது. பேசுவதற்கு என்ன உனக்கு? ஏன் இங்கே வந்தாய்? சொல்லு. பவானி தள்ளாட ஆரம்பித்து விட்டாள். அவள் மூச்சு வேகமாக வரலாயிற்று. ஹரிஹரனின் ஆத்திரம் அதிகமாயிற்று. ஏதோ விஷயம் இருக்கிறது. நான் திரும்பவும் நிர்மலாவுடன் போவதாக இருந்தேன். ஆனால் இப்போது போவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். கொடு அவனை இங்கே. உன் அறைக்கு போ.
எங்கேயாவது ஓடிப்போய் விடலாம் என்று யோசித்தாயா? அதுதானே உத்தேசம். மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்பட பவானி உதட்டை கடித்துக்கொண்டு தலையை மேலே உயர்த்தினாள். அந்த வேதனை சரித்திரம் ஒரு கணம் ஹரிஹரனையும் என்னவோ செய்துவிட்டது. ஆனால் ஒரு கணத்துக்குத்தான். கொடு அவனை இங்கே, உன் அறைக்கு போ. பவானியின் கரங்கள் குழந்தையை பின்னும் இறுக பற்றி கொண்டன. குழந்தையும் அவளை கட்டிக்கொண்டு பயந்த கண்களால் தகப்பனாரை பார்த்தான். ரகுவை என்னிடம் கொடு. நீட்டிய கரங்களுடன் நெருங்கிய அவனை பார்த்து ரகு கையை வேகமாக ஆட்டிக்கொண்டே, இங்கே வராதே, நீ போ என்றான். ஹரிஹரனின் கோபம் கட்டுக்கடங்கவில்லை. ராஸ்கல், முதுகு தோலை உரித்து விடுகிறேன். ரகுவை எட்டி தொட்டுவிட்டான் அவன். பவானி தன்னை அறியாமல் பின்வாங்கினாள். வேண்டாம், வேண்டாம், அவன் என்னுடையவன், தொடாதீர்கள் அவனை. இருதயத்தை கிழித்துக் கொண்டு இந்த வார்த்தைகள் பதறி வெளிவந்தன. தன் குழந்தையை, தன் இன்பத்தை பற்றவரும் காலனை போல் ஹரிஹரன் அவள் கண்களுக்கு தோன்றினாள். தீப்பறக்கும் விழிகளால் விகாரமாகிவிட்ட அந்த உருவத்தை பார்த்து, கொடுக்க மாட்டேன் அவனை என்று அவள் உதடுகள் அசைந்தன. அவள் கண்களில் பார்வை மங்கி அவள் உலகம் கருத்து அஸ்தமிக்கலாயிற்று. ஹரிஹரனின் கோபம் அக்னி ஜுவாலையாக பீறி எழுந்தது. என்ன செய்திருப்பான் என்று அவனுக்கே தெரியாமல் ரகுவை நோக்கி கைகளை வீசினாள். ஐயோ அம்மா என்று ரகு வீறிட்டான். அதே சமயம் நிர்மலா உள்ளே வந்தாள். அத்தியாயம் 18. நிர்மலாவை பார்த்ததும் ஹரிஹரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவள் கண்முன் எந்த குரூரச் செயலும் அவன் செய்ய விரும்பவில்லை. பவானி குழந்தையின் தலையை நன்றாக தன் தோளில் சாத்திக் கொண்டு உள்ளே வந்த இளம் வடிவத்தை வெறித்து பார்த்தபடி நின்றாள். பணம் கொண்டு வருகிறேன் என்றீர்கள், ஆளை காணவில்லை, பார்த்து போக வந்தேன் என்று நிர்மலா ஒன்றும் அறியாத குழந்தையின் முகபாவத்துடன் கூறினாள். தன்னுடைய திகில் மறைந்து இப்போது அமைதியாக பேசினாள். ஹரிஹரன் தன் முகத்தில் சிரிப்பை வரவைத்துக் கொண்டான். ஒன்றுமில்லை, மாடிக்கு வந்தபோது இவர்கள் இருவரும் என்று நிறுத்தினான். என்ன செய்தார்கள்? கீழே அப்புறம் போகலாம் என்று தங்களுடன் பேசிக் கொண்டிருக்க சொன்னார்களா? கள்ளமற்ற புன்னகையுடன் அவள் ஹரிஹரனையும் பவானியையும் மாறி மாறி பார்த்தாள். இல்லை, ஏன் இங்கே வந்தார் என்றுதான் நொந்து கொண்டிருக்கிறோம் என்றாள் பவானி. இனி எந்த விபரீதமும் தன்னை அழிக்க முடியாத அளவுக்கு தான் அழிந்து விட்டதை உணர்ந்த மனநிலையில் அவள் மயக்கம் தீர்ந்தது. துயர மிகுதியின் தைரியம் அவளுக்கு வந்துவிட்டது. தலை நிமிர்ந்து நின்று அவள் கண்களில் கோபம் கனன்றது. குழந்தையை இறுகத் தழுவி நின்றாள். அவனுக்காக உலகத்தையே எதிர்க்க தயாராக நிற்பவள் போல். நிர்மலாவின் புருவங்கள் உயர்ந்தன. ஏன் இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள்? குழந்தை ரொம்ப படுத்தினானா? ஹரிஹரன் உஷ்ணமாக, ஏன் கோபித்துக் கொள்கிறாள் தெரியுமா? குழந்தையை தொடக்கூடாதென்று தெரிந்தும் அவனுடன் இங்கே ரகசியமாக கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள். மனத்தில் இன்னும் என்ன என்ன உத்தேசமோ? அப்போது நான் வந்துவிட்டேன், அதுதான் கோபம் என்றான். பவானி அடிபட்ட நாகம் போல் சீறி, உங்களுக்கு என்ன தெரியும் என் மனத்தை பற்றி? தெரிந்திருந்தால் என்று முடிக்கும் முன் நிர்மலாவின் குரல் குறுக்கிட்டது. தெரிந்திருந்தால் இப்படி கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள் மிஸ்டர் ஹரிஹரன். பவானி ஹரிஹரன் இருவரும் திடுக்கிட்டார்கள். மேலே என்ன வரப்போகிறது என்று அவளை உற்று பார்த்தார்கள். பவானிக்கு நிலை கொள்ளவில்லை. நிர்மலாவின் வாயினின்று வார்த்தைகள் அமைதியாக புறப்பட்டு அவள் செவிகளில் விழுந்தன. மிஸ்டர் ஹரிஹரன், நான் உங்களை தேடி இந்த அறைக்கு வந்தபோது ரகு இங்கே அழுது கொண்டிருந்தான். அப்பா அடித்தார் என்று சொன்னான். நான் சமாதானப்படுத்த முயன்றேன், முடியவில்லை. சரி, தாய் வந்தால் சீக்கிரம் சமாதானமாகிவிடுவான் என்று உங்கள் மனைவியின் அறைக்கு சென்று அவர்களை எழுப்பி இங்கே அழைத்து வந்துவிட்டு கீழே போய்விட்டேன். சமாதானப்படுத்திய பிறகு குழந்தை என்ற பரிவில் அவனை கொஞ்ச நேரம் சீராட்டிக் கொண்டிருந்திருப்பார்கள் போல் இருக்கிறது. தாயின் மனத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் இதை ஒரு பெரிய விஷயமாக நினைத்து கோபித்திருக்க மாட்டீர்கள். இப்போதும் அது உங்களுக்கு பெரிய பாவமாக தோன்றும் பட்சத்தில் அதற்கு உண்மையான பொறுப்பாளியாக என்னிடம் கோபித்துக் கொள்ளுங்கள். விளைவு என்ன ஆகிறது என்று தெரியும். அசந்து போய் கல்லாக நின்றார்கள் பவானியும் ஹரிஹரனும். ஒரு நிமிஷம் யாரும் பேசவில்லை. ஹரிஹரனுக்கு உடல் வேர்த்து கொட்டியது. அவன் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டு விட்டான். நிர்மலா அவனை பற்றி என்ன நினைப்பாள்? ஓஹோ, அப்படியா அது? உன்னை நான் கீழே பார்த்தபோது நீ இது ஒன்றையும் என்னிடம் சொல்லவில்லையே என்று அப்பொழுதும் தன் மனநிலையை காட்டிக்கொள்ளாமலேயே விரைப்பாக கேட்டான். கையை கட்டிக்கொண்டு நின்றபடி நிர்மலா மிகவும் வெறுப்படைந்து விட்டவள் போல், ஆமாம், அதை ஒரு சாதாரண விஷயமாக நான் நினைத்தேன். அன்று ரகு கீழே விழ இருந்த போது அவன் அம்மா வந்து பிடித்துக் கொள்ளவில்லையா? ஆகையால் தான் இன்றும் அழைத்து வந்தேன். என்ன அவசியம் இருந்தாலும் தாய் குழந்தையை நெருங்கக்கூடாது என்று நீங்கள் உத்தரவு போட்டிருப்பீர்கள் என்று நான் என்ன கண்டேன்? உங்கள் மனைவிக்கும் உங்கள் கோபத்தினால் எவ்வளவு கசப்பு ஏற்பட்டிருக்கும் என்று எனக்கு புரிகிறது என்றாள். ஹரிஹரனுக்கு அவமானத்தினால் முகம் சிவந்து விட்டது. அவள் பார்வையில் விழுந்து போய்விட்ட தன் கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்ளும் நோக்கத்துடன்,
சரி சரி, போகட்டும் விடு. நான் கேட்டபோது அவளாவது சொல்லியிருக்கலாம். நான் ஒன்றும் ரொம்ப கோபித்துக் கொள்ளவில்லையே என்றான். ஆனால் தடுமாறும் பேச்சும் சக்தியற்ற குரலும் அவனுக்கு எதிரிகளாகிவிட்டன. பவானி ஒன்றும் பேசவில்லை. அவள் கண்ணிமைக்காமல் நிர்மலாவையே பார்த்துக் கொண்டிருந்தாள். ஓர் அதிசயமே அல்லவா, அவள் வாழ்வு நிரந்தரமாக இருளடையப் போகும் நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டது. கொஞ்ச நேரம் அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பாதாளத்தில் விழப்போனவளை ஒரு கரம் மேலே தூக்கிவிட்டு விட்டது. அவள் வாழ்வில் கண்ணீர் கோவையாக இருந்தன. அவள் வாழ்வில் ஓர் இன்பச் சாயை, விதியின் சிரிப்பல்ல, தெய்வத்தின் புன்னகை வந்து படிந்து விட்டது. மரணப்படுக்கையில் மயங்கி கிடந்தவளுக்காக சஞ்சீவி கிடைத்து விட்டது. குமுறிக்கொண்டிருந்த சோகம் ஒரு சிலிப்புடன் பெரிய ஆனந்த அலையாக மேலே எழும்பி கண்ணீர் திவலைகளுடன் தணிந்தது. நிர்மலா ஹரிஹரனை பார்க்காமல் பவானியிடம், உங்கள் உடம்பு எப்படி பதறுகிறது? பலவீன நிலையில் இப்படிப்பட்ட கலாட்டாவெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குமே என்றாள். பரிவு ததும்பும் கண்களுடன் அவளை பார்த்த பவானி அப்போதுதான் ஆயாசம் தெரிந்தது. கால் தடுமாறி அப்படியே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாள். தூங்கி போய்விட்டிருந்த குழந்தையை தரையில் கிடத்தினாள். அவள் வார்த்தைகள் குழறின. அம்மா, எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இருதயத்துக்குள் 100 உணர்ச்சிகள் பொங்குகின்றன. விளக்கி மட்டும் காட்ட முடிந்தால். வேண்டாம், எனக்கு புரிகிறது. உனக்கு எல்லாம் புரிகிறதா? ஆமாம். அவள் கருணை விழிகள் பவானியின் நீர் நிறைந்த கண்களுடன் கலந்தன. அந்த நீரின் வழியே அன்புமயமான நன்றி அவள் பார்வைக்கு இலக்காகி இருதயத்தை தொட்டது. அத்தியாயம் 19. என்ன, பணத்தை எடுத்துக் கொடுக்கிறீர்களா என்றாள் நிர்மலா ஹரிஹரனை பார்த்து. இதோ. டிராயரின் பூட்டை திறந்து பர்சில் இருந்து 50 ரூபாயை எடுத்து அவள் கையில் வைத்தபடியே ஹரிஹரன், நிர்மலா, கோபமா என்றான். நிர்மலா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகை புரிந்தாள். கோபம் என்ன, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டாள். சரி, நாம் புறப்பட வேண்டியதுதானே? ரொம்ப நேரமாகிவிட்டது. வீட்டில் அம்மா என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பாள். பவானியின் அருகில் வந்தாள். நீங்கள் போய் படுத்துக் கொள்ளுங்கள். நான் போய் வரட்டுமா? நாளைக்கு முடிந்தால் ஸ்டேஷனுக்கு வருகிறேன். பவானி ஒன்றும் சொல்லாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். முடிந்தால் என்ன, கட்டாயம் நீ வரத்தான் வேண்டும். பவானிக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றான் ஹரிஹரன். ஏன், இவனுக்கு மாத்திரம் இருக்காதா என்று நிர்மலா குனிந்து தூங்கிக் கொண்டிருந்த ரகுவின் கன்னத்தை ஆசையாக தட்டினாள். அப்பா அம்மா இருவரும் ரயில் ஏறுவதை பார்த்து அவன் அழாமல் சமாதானப்படுத்தி அழைத்து வருவேன். சரி, கிளம்பு வா என்றான் ஹரிஹரன். இதோ நான் தயார். உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பவானியிடம் சொல்லிவிட்டு நிர்மலா திரும்பிய வேகத்தில் அருகில் இருந்த சிறு மேஜையின் மோதிக்கொண்டாள். அதிலிருந்த பூக்கிண்ணம் சாய்ந்து தண்ணீர் அவள் புடவையின் மேல் கொட்டிவிட்டது. ஐயையோ என்று சொல்லிக்கொண்டு புடவையை தட்டினாள். ஜலம் நன்றாக துணியை நனைத்திருந்தது. நிர்மலா பரிதாபமான முகத்துடன் பவானியின் பக்கம் திரும்பினாள். ரொம்ப கெட்டு போய்விட்டது. உங்கள் புடவை ஒன்று இரவல் தருகிறீர்களா? இதென்ன பிரமாதம். ஆனால் என் புடவையை நீ கட்டிக்கொள்வாயா? அதனால் என்ன, சலவை செய்த ஒன்றை கொடுங்களேன். வந்து எடுத்துக் கொடுக்கிறீர்களா? எனக்கு நேரமாகிறது. இதோ வருகிறேன் என்று பவானி எழுந்திருக்க முயன்றாள். அவள் எதற்கு? நிர்மலா, இங்கேயே கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளட்டும். அவள் பீரோ திறந்துதான் இருக்கும். போய் நீயே ஒரு புடவையை எடுத்து கட்டிக்கொண்டு சீக்கிரம் வா என்றான் ஹரிஹரன். பவானி அவளை விழித்து பார்த்தாள். எனக்கு ஒன்றும் சிரமமில்லை. நான் சொல்வதைத்தான் கேளேன். பவானி பல்லை கடித்துக்கொண்டு மறுபடியும் நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். இதோ சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லி நிர்மலா அறையை விட்டு சென்றாள். ஹரிஹரனும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். உனக்கு அவளுடன் அங்கே போக வேண்டும் என்று ரொம்ப ஆசை இல்லையா பவானி? அவளை தனியாக சந்திக்க என்றான் ஏளனமாக. ஆமாம், ஆசைதான். என்னை பற்றி அவளிடம் சொல்லி தூற்ற வேண்டும் இல்லையா? உண்மையை சொன்னால் அவள் பிழைத்துப் போவாள். உங்களிடம் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாழ்வில் உங்களிடம் என் கடைசி கோரிக்கை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எதற்கு இந்த பீடிகை? அவளை ஏமாற்றாதீர்கள். சின்னஞ்சிறு பெண். இன்றுதான் 19 வயசு நிரம்புகிறது. ஹரிஹரன் ஒன்றும் சொல்லாமல் மெல்லச் சிரித்தான். பவானி அவனை ஊடுருவி பார்த்தாள். அவனை மாற்ற முடியாது என்பது புரிந்துவிட்டது. உங்களையும் வைத்துக்கொண்டு அவளிடம் உண்மையை சொன்னால் என்ன செய்வீர்கள்? நான் எல்லாவற்றையும் மறுக்க முடியும். உன் வாதத்துக்கெல்லாம் எதிர்வாதம் செய்து உன் பேச்சின் சக்தியை குறைக்க முடியும். போக போக என் சாமர்த்தியத்தினால் அவள் மனத்தை மாற்றவும் முடியும். பவானி அவனை சற்று நேரம் உற்று பார்த்தாள். அவள் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது. அவள் மனத்தில் நிர்மலாவை பற்றிய கவலை போய்விட்டிருந்தது. ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருந்த ஹரிஹரனின் போக்குக்கு எதிராக அந்த பெண் ஒரு பெரிய பொய்யை சொல்லி தன்னை காப்பாற்றினாள். ஏன், அவள் உண்மையை எப்படியோ ஊகித்திருக்க வேண்டும்.
பவானியின் கட்சியில் அவள் பேசிவிட்டாள் என்றால் ஹரிஹரனின் உண்மை குணத்தை அவள் உய்துணர்ந்து விட்டாள் என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்டவள் அவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வாள். அதை பற்றி சந்தேகமில்லை. நான் அவளிடம் ஒன்றும் சொல்லப் போவதில்லை. பயப்படாதீர்கள். சொல்லப் போவதில்லையா? வேறு என்ன நீ தீர்மானிக்க முடியும் என்று ஹரிஹரன் சிரித்தான். அந்த சிரிப்பினால் பவானியின் உள்ளத்தில் அவனை குறித்து ஒரு விசித்திரமான பெரும் பரிதாபம் உதித்தது. தன் விடுதலையின் எக்களிப்பு மறைந்து ஓர் ஆழ்ந்த சோகம் பிறந்தது. அவனை பற்றிய இந்த உணர்ச்சிகளை வாழ்வில் முதல் தடவையாக அவள் அப்போதுதான் அனுபவித்தாள். இரக்கம் தேங்கிய கண்களால் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தையை அவனை விட்டு பிரித்து எடுத்து போகிறாளே, அது உண்மையில் அவன் விஷயத்தில் அவள் இழைக்கும் மகத்தான தீங்குதானே. இதை பாருங்கள் என்றாள் துயரத்தோடு. அலட்சியமாக கால் மேல் கால் போட்டு சுவரின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்த ஹரிஹரன் அவளை பார்த்து என்ன என்றான். ஆழ்ந்த விசனத்தால் அடக்கம் தோன்றிய முகத்துடன் மெலிந்த குரலில் உணர்ச்சியுடன் பவானி பேசினாள். ஒரு காலத்தில் நான் உங்களால் சந்தோஷமாக இருந்தேன். தாய் தந்தையற்ற அனாதையாக நான் இருந்தபோது நீங்கள் என் கைப்பிடித்தீர்கள். என் பணத்துக்காகவா என்று நான் கவலைப்படவில்லை. என் வாழ்வின் ஆதரவாய், என் இன்பத்தின் தொடக்கமாய் ஒருவர் கடைசியாக எனக்கு கிடைத்து விட்டார் என்று உங்கள் பக்கத்தில் முதலில் மனையில் நின்ற அந்த ஒரு கணத்தில் நினைத்து மகிழ்ந்தேன். பிறகு நான் நீடித்து அப்படி மகிழ முடியாமல் நீங்களே செய்துவிட்டீர்கள். ஆயினும் அவ்வளவு துயரத்தையும் வாழ்வின் நாசத்தையும் நான் இத்தனை காலம் எதிர்ப்பின்றி பொறுத்து கொண்டேன். அந்த துயரத்தின் பேராலும் நான் உங்களால் அனுபவித்த அந்த ஒரு கன மகிழ்ச்சியின் பேராலும் உங்களிடம் ஒன்று கோரலாமா? ஏதோ ஓர் உள்வருத்தத்துடன் துடித்த அவளது அமைதியான குரலையும் வார்த்தைகளையும் கேட்டபோது ஹரிஹரன் நெஞ்சிலும் மங்களாக ஒரு வழி தோன்றியது. கட்டாயம் கேள் பவானி. நான் உங்களுக்கு எப்போதாவது அநியாயம் செய்ய நேர்ந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஹரிஹரன் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டான். ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு விகாரம் வடிவம் விலகி அவன் இருதயம் பேசியது. பவானி, என்னால் நீ ஒன்றும் சுகப்படவில்லைதான். நானும் அடிக்கடி என் நடத்தை சரியில்லை என்று நினைக்காமல் இல்லை. ஆனால் அந்த எண்ணம் நீடிப்பதில்லை. என்னுடைய சுபாவம் மிருக சுபாவம் என்றுதான் வைத்துக் கொள்ளேன். எப்போதும் வென்றுவிடுகிறது. சாகும் தருவாயில் அதற்காக நான் வருந்துவேனோ என்னவோ. வாழ்வு முழுவதும் அதன் அடிமையாகத்தான் இருக்க விரும்புகிறேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் குறிப்பிட்ட மிருக சுபாவம் மறுபடியும் மேலோங்கி அவன் மனநிலையை மாற்றிவிட்டது. ஆத்மா மறுபடியும் போர்வைக்குள் மறைந்து விடவே முகத்தில் ஒரு நிமிஷம் தோன்றிய மிருதுத்தன்மை மறைந்து பழைய கல்லாகிவிட்டது. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டே எழுந்து இங்கும் அங்கும் உலவினான். ஆமாம், நான் என் வாழ்வை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. நான் செய்த எந்த காரியத்திற்காகவும் நான் வருந்தவில்லை. பவானியின் முகத்திலும் தீனபாவம் மறைந்து மறுபடியும் அமைதி நிறைந்த உறுதி தோன்றியது. அவள் பேச்சு நிதானமாக அழுத்தமாக ஒவ்வொரு வார்த்தையாக வெளிப்பட்டு ஈயத் துளிகளைப் போல் அவன் காதுகளில் விழுந்தன. உடல் இன்பத்தையே முக்கியமாக நினைத்து கண்களை மூடிக்கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு நாள் தண்டனை வரும். உங்களை போன்ற ஒவ்வொரு ஆணுக்கும் தண்டனை வந்தால் பிற்காலத்தில் என்னை போன்ற ஒவ்வொரு பெண்ணும் சுகமடைவாள். அவன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். எலும்புக்கூடாக இருந்த உடலிலிருந்து அஞ்சாத பார்வை கிளம்பி அவனை தீர்மானத்துடன் தீவிரமாக எதிர்த்த போது விதியே அவனுக்கு முன் உருவெடுத்து வந்து பேசியது போல் பிரமை உண்டாகி அவன் உடல் லேசாய் நடுங்கியது. அத்தியாயம் 20. ரொம்ப நேரம் செய்துவிட்டேனா? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே நிர்மலா உள்ளே நுழைந்தாள். பவானியினுடைய சலவை செய்த வெள்ளை நூல் புடவையில் அவளது இயற்கை அழகு பின்னும் சிறப்பாக திகழ்ந்தது. தன் நீலப்புடவையை மடித்து தன் கையில் பிடித்துக் கொண்டிருந்தாள். போகலாம், வருகிறீர்களா? நான் தயார் என்ற ஹரிஹரன் கதவை நெருங்கி, வா சீக்கிரம். பவானி, போய் படுத்துக்கொள் என்றான். நிர்மலா பவானியிடம், நான் போய் வரட்டுமா? இந்த புடவை இங்கேயே இருக்கட்டும். ஒரு சிநேகிதியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போக வேண்டும். அங்கே இது எதற்கு? நான் போய் வருகிறேன் என்றாள். கோமளமான அந்த குழந்தை முகம் வாயால் சொல்ல முடியாத அன்பை கண்களில் ஏந்தி பவானியை பார்த்து கொண்டிருந்தது. பவானியின் முகமும் அன்புமயமாகிவிட்டது. எலும்பே உருவான உடலும் குழி விழுந்த கண்களும் ஒட்டிய கன்னங்களும் துடித்துக் கொண்டிருந்த வெளிரிய உதடுகளும் அன்பினால் எழுதப்பட்ட அழகிய சித்திரங்களாகிவிட்டன. அவள் இருதயம் பொங்கியது. கண்களில் நீர் மண்டியது. நிர்மலாவின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவளை மௌனமாக சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். குழிவிழுந்த கண்கள் நன்றியால் நிரம்பின. போய் வா அம்மா, உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக நெடுநாள் வாழ்ந்திரு. என் ஆசிர்வாதம் என்றும் உன்னுடன் இருக்கும். நிர்மலாவின் கண்களும் கலங்கின. வாய் பேசாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அன்பு அந்த ஆழ்ந்த மௌனத்திற்கிடையே இரண்டு உள்ளங்களையும் தொட்டது. அன்புமயமான கண்கள் அந்த மௌனத்திற்கிடையே விடைபெற்றுக் கொண்டன.
நிர்மலா ஒரு புன்னகையுடன் தன் கைகளை விடுவித்துக் கொண்டு கதவருகே சென்றாள். அங்கிருந்து ஒரு தரம் திரும்பி பார்த்தாள். புடவை ஜாக்கிரதை, எதற்கும் அதை ஒரு தரம் பிரித்து ரொம்ப நனைந்திருக்கிறதா என்று பார்த்து விடுங்கள் என்று சொல்லியவாறே ஹரிஹரனுடன் நடந்து சென்று கண்ணுக்கு மறைந்தாள். பவானியின் இருதயம் பொங்கி வடிந்தது. ஆழ்ந்த ஒரு பெருமூச்சு நெஞ்சை பிளந்து கொண்டு வெளிப்பட்டது. உள்ள கொதிப்பும் ஏமாற்றமும் மகிழ்ச்சியும் மனவேதனையும் மீட்சியும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்து அடுத்து உலுக்கிவிட்ட உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி காணப்பட்டது. சற்று நேரம் அசையாமல் நின்று கொண்டு ஜன்னல் வழியாக வான இருளை பார்த்தாள். கடைசி தடவையாக இருதயத்தில் ஓ என்ற சப்தத்துடன் பெரிய அலைகள் எழும்பி கொந்தளித்து அடித்து ஆர்ப்பரித்து பிறகு சிறிது சிறிதாக ஓய்ந்தன. புல்லரித்த உடம்பை ஒரு தரம் சிலிர்த்துக் கொண்டு முகத்தை திருப்பினாள். இரவு குளிர்ச்சியாக இருந்த போதும் அவளுக்கு வேர்த்திருந்தது. துயர மிகுதிக்கு பின் வந்த விமோசனம் மனதை ஆட்டிவிட்டுத்தான் அமைதியை கொடுத்தது. கண்களில் வழிந்த நீரை துடைத்துக் கொண்டு குழந்தையருகில் வந்தாள். மேஜை மேல் நிர்மலாவின் புடவை இருந்தது. அவளை நினைத்து பவானியின் உள்ளம் குளிர்ந்து வாழ்த்தியது. புடவையின் அருகே சென்று அதை தூக்கினாள். மடிப்பு களைந்து அதனுள் இருந்து ஒரு முத்துமாலையும் சில ரூபாய் நோட்டுகளும் ஒரு காகித துண்டும் கீழே விழுந்தன. அளவற்ற ஆச்சரியத்தோடு பவானி கீழே உட்கார்ந்து அவற்றை பார்த்தாள். காகிதத்தில் ஏதோ எழுதியிருந்ததை கண்டு அதை எடுத்து படித்தாள். பவானி அவர்களுக்கு, விருந்து நடந்த அன்று ஒரு நாள் நீங்கள் உங்கள் கணவருடன் வாக்குவாதம் செய்ததையும் இன்று ரகுவுடன் அவன் அப்பாவின் அறையில் நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததையும் நான் கேட்க நேர்ந்தது. இன்று உங்கள் உத்தேசத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய தீர்மானித்து விட்டேன். உங்கள் கைச்செலவுக்காகவே மிஸ்டர் ஹரிஹரிடம் எனக்கென்று சொல்லி 50 ரூபாய் கேட்டேன். அதையும் அவர் எனக்கு பிறந்த நாளுக்கென்று வாங்கி கொடுத்த முத்து மாலையையும் இதோ உங்களுக்கென்று வைத்து விட்டு போகிறேன். மாலை 700 ரூபாய் பெருமானது. அதை கொண்டு நீங்கள் எங்கும் தைரியமாக புது வாழ்வு தொடங்கலாம். அது உங்கள் கணவரின் பணத்தால் வாங்கப்பட்டது. உங்களுக்கு எடுத்துக்கொள்ள உரிமை இருக்கிறது. நீங்கள் நேரே ரயில் ஸ்டேஷனுக்கு போய் இரவு கிளம்பும் ரயில் எதிலாவது ஏறிவிட்டால் பிறகு கவலை இல்லை. நான் அவரை எவ்வளவு நேரம் தாமதப்படுத்த முடியுமோ செய்கிறேன். தெய்வம் இனியாவது உங்களுக்கு இன்பத்தையும் நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உங்கள் நன்மையை கோரும் நிர்மலா. பவானி சற்று நேரம் கடிதத்தை விடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். கடிதம் அவள் அறையில் ஜுரக்குறிப்புகளுக்காக வைத்திருந்த காகிதங்களுள் ஒன்றில் எழுதியிருந்தது. பவானி சிரித்துக் கொண்டாள். இந்த காகிதமும் நிர்மலாவுக்கென்று தந்த மாலையும் இப்படி உபயோகப்பட போகின்றன என்று ஹரிஹரன் நினைத்திருப்பானா? ஏதோ ஒரு தெய்வ நீதி உலகத்தில் இருப்பதாகவே பவானி அந்த வினாடியில் எண்ணினாள். பணக்கவலையை நிர்மலா தீர்த்து விட்டாள். எவ்வளவு சாமர்த்தியமாக, எவ்வளவு முன் யோசனையுடன்! இதை எடுத்துக்கொள்கிறேன் அம்மா. என் மனம் நிம்மதி அடையும் போது உன்னை வாழ்த்தி இப்போது பெற்றுக்கொள்வதை விட 10 மடங்கு பெரிய செல்வத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டே பவானி கடிதத்தை கிழித்து போட்டாள். ரூபாயையும் மாலையையும் எடுத்து தன் ரவிக்கைக்குள் வைத்துக் கொண்டாள். விலை உயர்ந்த நகைகள் எல்லாம் அவளிடம் இல்லாமல் ஹரிஹரன் பேங்கில் பத்திரப்படுத்தியிருந்தான். அவள் உடலில் 2 நகைகள் இருந்தும் இல்லாதவையாக அற்ப பொருளாகத்தான் இருந்தன. இப்போது பணக்கவலை இல்லை. அவள் நிர்மலாவை மனமாற வாழ்த்தினாள். தனக்கென்று 4 சாதாரண புடவைகளை கைகளில் சுருட்டி எடுத்துக்கொண்டாள். அவள் பார்வை நிர்மலாவின் புடவைக்கு மேல் விழுந்தது. உன் அடையாளம் இது என்று நினைத்தவாறு பவானி அந்த புடவையை கண்ணில் ஒற்றிக்கொண்டு அதையும் எடுத்துக்கொண்டாள். குழந்தையிடம் வந்து குனிந்து அவனை தூக்கினாள். அவள் முகத்தில் பரிவு படர்ந்தது. என் இன்பம், இவன் இருந்தால் உலகில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? வாழ்க்கை என்பது இதுதான். உண்மையான இன்பத்தை ஒரு தரமாவது அனுபவிப்பதுதான். அவள் இருதயம் நிதானமாய் அடித்துக் கொண்டிருந்தது. ஆனந்தத்தையும் தாண்டி ஆழ்ந்த நிம்மதி அவள் இருதய மையத்தில் புதைந்து கிடந்தது. முகத்தில் இப்போது சிரிப்பும் இல்லை. சோகத்தில் உருவான ஒரு கம்பீரமும் உறுதியும் வேறொரு மார்க்கமும் இல்லாத நிலையில் தோன்றும் நிச்சலனமும் அவள் முகத்தில் குடிகொண்டிருந்தன. குழந்தையை தோள்மேல் சார்த்திக் கொண்டு புடவைகளை ஒரு கையில் பிடித்தவாறு வீட்டுக்கு வெளியே வந்தாள். சற்று நின்று திரும்பி வீட்டை பார்த்தாள். பிறகு வானத்தை பார்த்தாள். குளிர்ச்சியான காற்று அவளுக்கு நல்வரவு கூறி பரந்த உலகத்துக்குள் அழைத்தது. குழந்தை மேல் ஒரு புடவையை போர்த்தினாள். ஒரு பெருமூச்சுடன் அவனை குனிந்து பார்த்தாள். உடனே அவள் முகம் மலர்ந்தது. தீர்மானமாக தன் முகத்தை தெருவின் பக்கம் திருப்பிக் கொண்டு அந்த இருண்ட இரவில் தன் விடிவை நோக்கி நடந்து செல்லலானாள். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.